அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 2வது கிளாஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வர நீங்கள் யாருனாலும் கேளுங்க, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான டாபிக் இவர். மினிமம் ஒரு 2 to 3 கொஷின்ஸாவது நம்ம எதிர்பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது கேட்டே ஆகணும். இது இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது. அவ்வளோ முக்கியமான டாபிக் இவர். இப்போ நமக்கு தோணும், சரி ஓகே இதில் கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம எப்படி படிச்சுட்டு போனால் இந்த டாப்பிக்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் எழுதின யாருனாலும் கேளுங்க, எல்லாருமே சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்கான். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விடவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, லாஸ்ட்டாக நடந்த ப்ரீவியஸ் இயர் விடவே இப்போ கேட்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம அப்படியே பிளைண்டாக நம்பக்கூடாது. ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட எக்ஸாம் நடக்க போது. ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்லேருந்து வருதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரீவியஸ் இயரை நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு போயிட்டாலே போதும், அழகாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2025 எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி 2022 தான் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 நாள் எக்ஸாம் நடந்துச்சுப்பா. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு. அப்போ 99 செட்டு கொஷின் பேப்பர் அப்படின்றது அவைலபிள் இருக்குது. இப்போ பாருங்கள், 99 செட்டுக்கு ஒரே கொஷின் அவன் எடுத்திருப்பான். ஒரு செட்டுலேயும் ஒரு விதமான கொஷின் அவன் இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் போவான். ஓகேங்களா? அப்போ 99 செட்டு கொஷின் பேப்பரை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னாலே, அதில் உள்ள டைப்பை நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த கொஷின்ஸ் நம்ம கேட்க போகிறது ஈஸியாக தான் இருக்க போகுது. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 99 செட்டு நல்லா அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற எல்லா டாபிக் வைஸும் அந்த டைப் வைஸும் நம்ம படிச்சிடணும். அப்படி படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எக்ஸாமில் அவன் கேட்கக்கூடிய எத்தனை கொஷின் கேட்டாலும் சரி, ஒரு டாப்பிக்கில் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 2 கேட்கட்டும், இல்லை 1 கேட்கட்டும், எத்தனை நாளும் கேட்கட்டும், ஆனால் நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் எல்லா டைப்பும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 99 செட்டும் அனலைஸ் பண்ணி இந்த சேம் டைப் ரிப்பீட் ஆகாத அளவுக்கு ஸோ எல்லா டைப்பையும் இன்க்ளூட் பண்ணி கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அது அட் த எண்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நிச்சயமாக. ஓகே இவ்வளோ தானே ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது நம்மளால் போட முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது நிச்சயமாக வந்துடும். ஸோ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு பேசிக் மாதிரி ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஏன்னா இது தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. இந்த பேசிக்கே நமக்கு தெரியல அப்படின்னா தான் கொஷின்ஸ் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு கடைக்காரர் இருப்பார். ஓகேங்களா? கடைக்காரர் என்ன பண்ணுவார், அவர் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஓகேங்களா? அவர் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட விற்பார் பொருளை. இப்போ பாருங்கள், அந்த கடைக்காரர் வந்து காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ நான் கடை வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹோல்சேலில் போய் ஒரு ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அப்படி இல்லைன்னா பர்ச்சேசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா அடக்க விலை, கொள்முதல் விலை. அடுத்து இப்போ பாருங்களேன், நான் வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை நான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட விற்ற முடியுமா? ஸோ எனக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும்ல, நான் ஏதாவது ஒன்று வச்சு தானே விற்பேன் அந்த இடத்துல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இந்த காஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் விலையை அதிகமாக வச்சு மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர்பி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி எம்ஆர்பி தானே இருக்கும். அதுதான் எம்ஆர்பி. அதாவது அவர் வாங்கின விலையை விட கொஞ்சம் விலையை கூட்டி வச்சு அந்த நோட் பண்ணியிருக்க விலை தான் வந்து எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா, ஒன்று மார்க்கெடு ப்ரைஸ்லேயே அவர் விற்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மார்க்கெடு ப்ரைஸில் ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து, இல்லைனா ஏதோ ஒரு ஆஃபர் தள்ளுபடி அந்த மாதிரி கொடுத்து விற்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு 500 ரூபா அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை எடுத்திருக்கேன். இந்த 500 ரூபான்றது நான் வாங்கினது 550 என்னப்பா, அதை விட கொஞ்சம் கூட இருக்குது. அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா 10% அதிகப்படுத்தி எம்ஆர்பியை நோட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிடுவோம், சதவீதம் எப்படிப்பா கண்டுபிடிப்போம், கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் 10% அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 500ல் 10% அப்படின்னா 50. நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த 500 கூட ஒரு 10% அதிகமாக வச்சு நோட் பண்ணுறது தான் எம்ஆர்பின்னு சொல்கிறேன். அப்போ 550 அப்படின்றது எம்ஆர்பி. அடுத்து இன்னொன்று பண்ணுறாங்க. இப்போ இந்த 550க்கு இந்த 550க்கே அவங்க விற்கலை, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாங்க. ஓகேங்களா? இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து, டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 500 இருக்கும், இங்கே 550 இருக்கும், கொஞ்சம் விலையை அதிகப்படுத்தி விற்கிறாங்க. ஆனால் இவர் அட் த எண்ட் விற்கும்போது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணிடணும் அதுலேருந்து. இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாரு இந்த இடத்துல. 550ல் 10% எவ்வளோப்பா, 55. அப்போ 550ல் 55 போனால் ரிமைனிங் எவ்வளோ வரும்? ஸோ 495 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் இந்த இடத்துல. இப்போ நமக்கு தோணும், அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா
லாஸா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் வாங்கினது 500 ரூபா, கையில் காசு கொடுத்து வாங்கினது 500 ரூபா. அவர் என்னவோ ஏற்றுறாரு இறக்குறாரு என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டோம். அட் த எண்டு என்ன கிடைக்குது இந்த இடத்துல? 495, அதாவது 500 ரூபாய்க்கு வாங்கி 495 ரூபாய்க்கு, அதாவது நஷ்டத்தில் விற்றுருக்காரு. எவ்வளோ நஷ்டம் அப்படின்னா 5 ரூபாய். ஓகேங்களா? ஒரு பொருளோட விலை 500 ரூபா, விற்றது 495 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நஷ்டத்தில் விற்றுருக்காரு. 5 ரூபாய் நஷ்டத்தில் விற்றுருக்கிறார். புரியுதாப்பா? அடுத்து பாருங்கள், அதே ஒரு பொருளுக்கு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% அதிகப்படுத்தி எம்ஆர்பியை நோட் பண்ணுறாரு. 500ல் 20% எவ்வளோப்பா? கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் 10%. அப்போ 10% 50 அப்படின்னா 20% அப்படின்றது 100. அப்போ 500 கூட ஒரு 100 கூட்டினா நமக்கு எவ்வளோப்பா? ஸோ 600 ரூபா அப்படின்றது எம்ஆர்பி இந்த இடத்துல. இப்போ அடுத்து இதுலேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணிடணும் அந்த இடத்துல. அப்போ 600ல் 10% எவ்வளோப்பா? 60. அப்போ 600ல் 60 போச்சு அப்படின்னா 540. இப்போ 540 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இப்போ இந்த பொருளுக்கு பார்க்குறோம். இது வந்து ஏதோ ஒரு பொருள், இது இரண்டாவது பொருள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 500 ரூபாய்க்கு வாங்கி 540 ரூபாய்க்கு அட் த எண்ட் விற்றுருக்காரு. அப்போ இந்த இடத்துல அவருக்கு என்ன கிடச்சிருக்கு? ப்ராஃபிட்டு. அதுவே மேலே வந்து லாஸு. இப்போ ஃபஸ்ட்டு பொருளுக்கு பார்க்குறோம். லாஸில் விற்றுருக்காரு. ஓகேங்களா? நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லாஸ் எவ்வளோப்பா? 5 ரூபாய் லாஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரெண்டாவது பொருளை பார்த்தீங்க அப்படின்னா இதில் விற்றுருக்காரு, ப்ராஃபிட்டில் விற்றுருக்காரு. ஓகேங்களா? லாபத்தில் தான் விற்றுருக்காரு. 500 ரூபாய்க்கு வாங்கி 540க்கு. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இது என்ன 550 கூடலாம் கம்பேர் பண்ண மாட்டாங்களா? அதாவது ஒரு பொருளை வாங்குகிற விலைக்கும் விற்கிற விலைக்கும் உள்ளது தான் வந்து லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? நான் நடுவில் ஏற்றுறேன் இறக்குறேன் அதெல்லாம் மாற்றே கிடையாது. 500 ரூபாய்க்கு வாங்கி 495 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. நஷ்டம் தான், 5 ரூபாய் நஷ்டம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அடுத்து லாபம் எவ்வளோப்பா? ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளோப்பா? இந்த இடத்துல 500 ரூபாய்க்கு வாங்கி 540க்கு விற்றுருக்கேன். அப்போ 40 ரூபா அப்படின்றது ப்ராஃபிட் இந்த இடத்துல. இன்னொரு விஷயம் நம்ம கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணணும்னு கிடையாது, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம கொஷினில் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொல்கிற எல்லாமே இப்போ கொஷின்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து சரி ஓகே, லாஸ் ஓகே, லாஸ் பர்சன்டேஜ், அதாவது நஷ்ட சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நஷ்ட சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ்னால் என்னப்பா? இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் பார்த்தீங்களா? இப்போ இந்த 5 ரூபா அப்படிங்கிறது எதில் நஷ்டமாச்சு? 500 ரூபாயில் நஷ்டமாச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த 5 ரூபா அப்படின்றது 500ல் எத்தனை சதவீதம்? இப்போ இது பாருங்களேன், இது ஒரு பின்ன மதிப்பு. ஒரு பின்ன மதிப்பை சதவீதத்துக்கு மாற்றணும் அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ? இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 0 கேன்சல். அப்போது 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1% அப்படின்றது நஷ்டம். இப்போ நமக்கு தெரியுதா? இப்போ பாருங்களேன், கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%, அடுத்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1%. 1% தான் 5 தானே இடத்துல மைனஸ் ஆச்சு. ஓகேங்களா? 495க்கு விற்றுருக்கோம் அப்படின்னா 5 ரூபா தானே கம்மி ஆயிடுச்சு. அப்போது லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது, நஷ்ட சதவீதம் அப்படின்றது 1% இந்த இடத்துல. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல்ல லாஸ் எவ்வளோ நமக்கு தெரியணும். அந்த லாஸு அந்த காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ? ஓகேங்களா? அந்த லாஸு அந்த காஸ்ட் ப்ரைஸில் எத்தனை சதவீதம் இருக்குது, இதுதான் நஷ்ட சதவீதம், லாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? 40 ரூபா வந்திருக்கு. இந்த 40 அப்படின்றது இந்த காஸ்ட் ப்ரைஸ், இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸ் 500 தான். அப்போ இந்த 500ல் எத்தனை சதவீதம் இன்ட்டு 100, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியுது அல்டிமேட்டாக? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு வந்துருச்சுனாலே, ஸோ ஓகேங்களா, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் வந்துருச்சுனாலே ப்ராஃபிட்டாக லாஸாக மேலே போட்டுக்கோங்க. கீழே என்னப்பா இருக்க போகிறாரு? காஸ்ட் ப்ரைஸாக இருக்க போகிறார் இன்ட்டு 100. ஓகேங்களா? இதில் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேங்களா? லாப சதவீதம். அதுவே லாஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? நஷ்ட சதவீதம். அவ்வளோதான்ப்பா. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கான்செப்ட். முக்கியமாக வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம், அதை பர்சன்டேஜில் சொல்கிறோம். லாப சதவீதம், நஷ்ட சதவீதம். இன்னும் ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ இது பாருங்களேன், ஸோ மேலே இருக்கிறது தான் நான் கீழே தூக்கி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாங்க, அதை எம்ஆர்பி. ஸோ எம்ஆர்பி எவ்வளோப்பா? 600 ரூபாய். அதாவது 20% அதிகமாக ஒரு எம்ஆர்பியை நோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா விற்கிறாங்க அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்ல போகிறேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த காஸ்ட் ப்ரைஸும் இந்த செல்லிங் ப்ரைஸும் பாருங்களாப்பா, இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். 500 ரூபான்னு இருக்குது, 540 ரூபான்னு விற்றுருக்காங்க. அப்போ 40 ரூபா அப்படின்றது ப்ராஃபிட் இந்த இடத்துல. ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காங்க. இது எதில் பாருக்குது? காஸ்ட் டு ப்ரைஸில் எத்தனை சதவீதம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்ட்டு 100 எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சி பாருங்கள். 2 0 கேன்சல், அகைன் 4 5 5 8 5 40. அப்போ 8% அப்படின்றது ப்ராஃபிட். இது நமக்கு தெரியுதா இந்த இடத்துல? அப்போது ப்ராஃபிட் அப்படின்றது இந்த இடத்துல 8%. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 500ல் இந்த 500 அப்படின்றது காஸ்ட் டு ப்ரைஸ், இந்த ஆரம்ப விலை அப்படின்றது எப்போதுமே 100%. அப்போ அந்த 100% கூட இங்கே 8% ப்ராஃபிட்டில் தானே விற்றுருக்கேன். அப்போ இந்த இடம் எப்படி பாருப்பார்? அந்த 100% அப்படின்றது அந்த 500 ரூபா அதுவும் இருக்குது. அந்த 8%க்கான அமௌண்ட் அப்படின்றது 40 ரூபா அதுவும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடம் எப்படி இருக்காரு? 108%. இது வந்து 100%ஆக இருந்தால் இந்த எஸ்பி அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 108% அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு விற்ற விலையில் அந்த காஸ்ட் ப்ரைஸும் அடங்கும். அது இல்லாமல் அதில் நடந்த ப்ராஃபிட், இந்த இடத்துல ப்ராஃபிட் நடந்திருக்கு. அப்போ நம்ம ப்ராஃபிட்டை கூட்டிக்கிறோம். இல்லை எனக்கு ஒரு வேளை நஷ்டம் வந்துச்சுங்க. நஷ்டம்னா என்னது? காஸ்ட் ப்ரைஸை விடவே கம்மியாக விற்கிறது தான் நஷ்டம். அப்போ அந்த 500 ரூபா அப்படின்றது 100% அப்படின்னா அந்த 100%லேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல ஸோ செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? நஷ்டத்தில் விற்கும்போது அப்படி தான் வரும் செல்லிங் ப்ரைஸ். இப்போ இங்கே வந்துருங்கப்பா, 500 ரூபா அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல 8% ப்ராஃபிட் தானே. அப்போ இந்த இடத்துல 8% விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? செல்லிங் ப்ரைஸ். எழுதலாமா எழுதக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது தானே 500ல் 108%னா என்னப்பா போடுவோம் நம்ம? ஸோ 108/%னா டிவைட் பை 100 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பர்சன்டேஜ் அப்படின்னா அதை நம்ம வந்து பின்னத்துக்கு மாற்றணும் அப்படின்னா வகுத்தல் 100. 2 0 கேன்சல் ஆகிடும். அகைன் 108 × 5 எவ்வளோப்பா? ஸோ 8 40 1 5 5 540 வரும். இப்போ நான் சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 500 அப்படின்றது என்னப்பா? அப்போ காஸ்ட் டு ப்ரைஸில், ஓகேங்களா, காஸ்ட் டு ப்ரைஸ் ஆல்வேஸ் 100% இருப்பார். அது கூட நம்ம ப்ராஃபிட்டையோ நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் இந்த இடத்துல ப்ராஃபிட்டு ஒருவேளை நஷ்டத்தில் விற்கிறோம் அப்படின்னா 100லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்னா ப்ளஸ்ஸு, ஸோ லாஸ்னா மைனஸ். அப்போது அந்த காஸ்ட் ப்ரைஸில் அந்த 100% கூட ப்ராஃபிட்டையோ லாஸையோ நம்ம கூட்டுறோம் இல்லை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த எம்ஆர்பிக்கு வந்துருங்கப்பா. ஓகேங்களா? இது என்னப்பா? மார்க்கெட் ப்ரைஸ் தானே. ஓகேங்களா? இந்த எம்ஆர்பி மார்க்கெட் ப்ரைஸ் எம்பின்னு வச்சுக்கோங்களேண்ணா. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு நான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 100% இருந்தால் அதுலேருந்து நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறது தான் இந்த இடத்துல 540ன்னு வரப்போகிறார். அதான விஷயம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணுறது தானே இந்த இடத்துல. அப்போ ஒரு 600 ரூபா ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது 100%. அந்த 100%லேருந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறேன்? இந்த இடத்துல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ 100ல் 10 போனால் எவ்வளோப்பா நமக்கு வரும்? 90% நமக்கு வருவார். அப்போ அடுத்து பாருங்கள், 600 × 90% என்னப்பா? ஸோ வகுத்தல் 100 வருமா? 2 0 கேன்சல் பண்ணி இதை ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள், அதே 540 வரும். இப்போ இதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். இதை ஏங்க நான் எழுதணும்? இதெல்லாம் நான் படித்தே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஃபார்மில் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி அவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துருங்கப்பா. இந்த இடத்துல என்ன போட்டோம்? 600 ரூபான்னது என்னது? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் அது 100% இருக்கும். அதுலேருந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட்னா டி நான் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து அந்த டிஸ்கவுண்ட் வர வேல்யூ அந்த பர்சன்டேஜை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வர்றது எஸ்பி. சொல்லிடலாமா? இப்போ பாருங்கள், இதுவும் எஸ்பி, ஸோ இதுவும் எஸ்பி. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் ஈக்குவல் தானே. அப்போ இந்த எஸ்பி ஈக்குவல் தானே, ஒரே விற்ற விலை தானே. அப்போ ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்களாப்பா, இதுவும் எஸ்பி ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிட்டேன்னா ஸோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்குங்களா, எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பக்கமாக கொண்டு வந்துருங்க. இப்போ இங்கே பெருக்கல் இருக்கிற எம்பி அப்படின்றது இங்கே போனால் வகுத்தல் மாறும். கரெக்டாக? அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ்னா என்னப்பா? வகுத்தல் 100. இந்த பக்கமும் வகுத்தல் 100. அப்போ இந்த 100க்கு இந்த 100க்கும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் இருப்பார். ஸோ அது வகுத்தல். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கிற சிபி ஏதாவது ஒரு பக்கமாக கொண்டு வந்திருக்கேன். இங்கே பெருக்கில் இருக்கிற சிபி இந்த பக்கம் கொண்டு வந்தால் இது வகுத்தலாக மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பெருக்கில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் ஸோ வகுத்தலில் மாறும். 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? ப்ராஃபிட்னா கூட்டிக்கணும், ஸோ லாஸ்னா மைனஸ் பண்ணணும். டிவைடு பை 100 மைனஸ் டி. இது வந்து ஒரு ஃபார்முலாப்பா. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை பாக்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். அவ்வளோ ஒரு முக்கியமான ஃபார்முலா. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன கான்செப்ட் இதுதான். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்காரு, ரொம்ப 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 முக்கியம். இது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் இது நமக்கு புரியும். இப்போ நம்ம கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம்.
அடுத்து இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன்ப்பா. இப்போ 200 ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அவர் வந்து வாங்கின விலை. இப்போ அவர் முடிவு பண்ணிட்டார், ஸோ நான் விற்கும்போது ஒரு 20% ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணுவார், கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%. 10% 20, அப்போ 20% எவ்வளோப்பா? ஸோ 40. நல்லா பாருங்கள், 10% அப்படின்றது 20 அப்படின்னா ரெண்டு பக்கமும் நான் 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா இங்கே 20% கிடைக்கும். அப்போ 20%க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ எவ்வளோப்பா? ஸோ 40. ஓகேங்களா? இப்போது ஒரு பொருள் விற்ற விலை அப்படின்றது எப்படி இருக்கும்? ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டு ப்ரைஸ் ப்ளஸ்ஸு அந்த ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், விற்ற விலை அப்படின்றது எப்படி இருக்கும்? காஸ்ட்டு ப்ரைஸ் ப்ளஸ்ஸு ப்ராஃபிட்டு, இதை வச்சு தான் விற்ற விலை அப்படின்றது இருக்கும். இல்லைன்னா அது காஸ்ட்டு ப்ரைஸ் மைனஸ் என்ன, இப்போ எவ்வளோ லாஸ் வருதோ அதை மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல விற்ற விலையாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ 200 இருக்குது, 40 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளோ விற்றுருப்பார் இந்த இடத்துல? 240 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றுருப்பார். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காரு? ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காரு. இதை நம்ம பர்சன்டேஜில் சொல்கிறோம் அப்படின்னா 20% அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. இப்போ இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனில் வச்சே கண்டுபிடிச்சி போட்டுடலாம். இப்போ 20% அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னப்பா? ஓகேங்களா? பின்ன மதிப்பு என்னது? பர்சன்டேஜ்னா வகுத்தல் 100, அப்போ 20/100. இது என்ன அடித்து போட்டு பாருங்கள், 1/5. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 100% இருந்தால், நல்லா பாருங்கள், எப்போதுமே ஒரு பின்ன மதிப்பு எழுதுகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிறது 100%, அது 100% இருந்தால் மேலே இருக்கிறது அவன் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல? 20%னா 20% மேலே இருக்காருன்னு அர்த்தம். இல்லை ஒரு 30% கொடுத்துருக்காங்கன்னா மேலே இருக்கிறது 30%ன்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்போதுமே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், 25% நான் சொல்கிறேன். என்னப்பா 25/100ன்னு கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் அடித்து போட்டு பாருங்கள், 1/4 அப்படின்றது கிடைக்கும். அப்போ பாருங்கள், இந்த 4 அப்படின்றது 100% இருந்தால் இந்த 1 அப்படின்றது என்னப்பா? அதுதான் 25%. ஸோ எல்லா பின்னமும் இப்படி தான் இருக்கும். ஒரு பின்னம் அப்படின்னாலே அப்படி தான், கீழே இருக்கிறது 100%, மேலே இருக்கிறது அவன் எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறானோ அவர் தான் மேலே இருக்க போகுது இந்த இடத்துல. இப்போ இது ஏங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம சம்மில் யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது காஸ்ட்டு ப்ரைஸ் எப்படிப்பா இருக்கும்? எப்போதுமே காஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றது 100% நான் சொல்லியிருக்கேன்னா, அந்த ஆரம்ப விலை அப்படின்றது எப்போதுமே 100% தானே. அப்போ இந்த மாதிரி ஒரு பின்னத்தோட மதிப்பு வச்சு இன்னும் ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்களேன், 5 பார்ட் அப்படின்றது, நல்லா பாருங்கள், 5 பார்ட் அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் 100%. அந்த 100% அப்படின்றது தான் 200. நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல? ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, அதாவது 100 கூட ஒரு 20% கூட்டி தான் விற்கிறாங்க. அப்போ 120% என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5 + 1 எவ்வளோப்பா? அப்போ 6 பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கான ஆன்சர். இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 5 5, ஸோ 4 5 20 40, அகே 4 6 24 என்னப்பா? ஸோ 240 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு வேல்யூ இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் எப்போதுமே. நல்லா பாருங்கள், அந்த பின்ன மதிப்பை நம்ம காஸ்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ண போகிறோம். அந்த இடத்துல கீழே இருக்கிற மதிப்புன்றது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ மேலே இருக்கிறது அவன் ப்ராஃபிட்டில் விற்கிறானா இல்லை லாஸில் விற்கிறானான்னு தெரிஞ்சுக்கணும். காஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து அவன் ஒரு வேளை ப்ராஃபிட்டில் விற்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த 1 கூட்டிப்போம், கீழே இருக்கிற பின்னத்தோட மதிப்பும் மேலே இருக்கிறதையும் நம்ம கூட்டிப்போம் இந்த இடத்துல. ஸோ கூட்டி 6 பார்ட் தான் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இல்லை லாஸில் விற்கிறாங்க அப்படின்னா, லாஸ்னால் என்னப்பா? காஸ்ட் ப்ரைஸை விடவே கம்மியாக விற்கிறது தானே அந்த இடத்துல லாஸ் அப்படின்றது. அப்போ 5ல் 1 போனோம், அது மேலே இருக்கிறது ஒருவேளை லாஸ்ன்னு சொன்னோன்னா மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை மைனஸ் பண்ணி அந்த பார்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொருளின் குறித்த விலை அப்படின்னா என்னப்பா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்களா? 150. அந்த பொருளை வாங்குவதற்கு கடைக்காரர் 20% தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டு சொல்லிட்டாங்க. மேலும் 25% லாபம் ஈட்டுகிறார், ஏதோ ஒரு ப்ராஃபிட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொருளின் கொள்முதல் விலையை என்ன, அதாவது என்னப்பா காஸ்ட்டு ப்ரைஸ் என்ன? இப்போ தானே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு பார்த்தோம், காஸ்ட் ப்ரைஸ்னு இருந்துச்சு, டிஸ்கவுண்ட் இருந்துச்சு, ப்ராஃபிட்டோ லாஸ் எது வந்தாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த கொஷின் அவ்வளோ ஈஸி. ஸோ நான் என்னப்பா ஃபார்முலா சொன்னேன் உங்களுக்கு? ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல 100%, அது சதவீதம்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? லாபத்தில் தான் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாபம்னா ஸோ ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிவைட் பை என்னப்பா? 100 மைனஸ் டினா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நமக்கு அவ்வளோ ஈஸி. இப்போ பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோப்பா? தான் கொடுத்துட்டாங்களே 150, அவங்களே தான் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 25%. அப்போ 100 + 25 எவ்வளோப்பா?
இது என்னங்க இங்கே பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க, இங்கே கொண்டு போய் அப்படியே போட்டுடலாமா? அதாவது இந்த இடத்துல இங்கேயும் பர்சன்டேஜ் இங்கேயும் பர்சன்டேஜ்னு வரும். அது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதை கேன்சல் பண்ணி தான் அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 100 + 25 எவ்வளோப்பா? அப்போ இந்த இடத்துல ஒரு 125 வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் 100லேருந்து இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோப்பா? அப்போ 100ல் 20 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? ஸோ 80 அப்படின்றது வரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல 5 25 125 வரும். ஸோ 6 25 அப்படின்றது 150. 5 5 ஸோ 16 5 80. இப்போ இந்த பக்கம் 16 இந்த பக்கம் போய்டும், இந்த பக்கம் எக்ஸ் இந்த பக்கம் போய்டும். அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? 16 6 96. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அப்போ ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், அவ்வளோ ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பாருங்களேன். ஏ என்பவர் ஒரு பொருளை 384க்கு வாங்கி 576க்கு விற்கிறார். இப்போ எப்படி விற்கிறாரு? இங்கே ஏதோ கொஞ்சம் 384க்கு வாங்கி 576 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா ப்ராஃபிட்டில் தான் விற்கிறார், லாபம் வச்சு தான் விற்கிறார். அதிகமாக தானே இருக்குது. அதாவது வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக தான் இருக்குது. ஓகே, எவ்வளோப்போ அதிகமாக இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ 6ல் 2 போனால் 2, அகெயின் இந்த இடத்துல 17ல் 8 போனால் நமக்கு எவ்வளோப்பா வருவார்? ஸோ 9, அகெயின் 4ல் 3 போனால் 1. அப்போ 192 ரூபா அதிகமாக வச்சு 192 ரூபாய் அதிகமாக வச்சு விற்கிறாரு. அடுத்து மற்றும் பி என்பவர் மற்றொரு பொருளை 1254க்கு வாங்கி 1672க்கு விற்கிறார். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோப்பா அதிகமாக இருக்குது கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ 12ல் 4 போச்சுன்னா 8 வரும். அகெயின் 6ல் 5 போச்சுன்னா 1. ஸோ அகெயின் 6ல் 2 போச்சுன்னா எவ்வளோப்பா? 4. அப்போ 418 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளை என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏயின் சதவீத லாபத்திற்கும், அதாவது ஏவோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட், ஓகேங்களா, அந்த ப்ராஃபிட்டை பர்சன்டேஜில் கேட்குறாங்க. இப்போ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி பியோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட்க்கும் உள்ள ரேஷியோ என்ன, விகிதம் என்ன அப்படின்றது தான் கொஷின். இப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லை லாஸ் பர்சன்டேஜ்னால் நான் எப்படி இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ மேலே எழுதிக்கணும். ஸோ டிவைட் பை காஸ்ட் டு ப்ரைஸ் இன்ட்டு 100, இதுதான் அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல 2 பொருளுமே எப்படி தான் விற்றுருக்காங்க? ஸோ ப்ராஃபிட் தான். அப்போ நம்ம மேலே ப்ராஃபிட் மட்டும் வச்சாலே போதும், நமக்கு அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது கிடச்சிருவார். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஏக்கு அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஏவோட லாபம் என்னப்பா இந்த இடத்துல? ஸோ 192 ரூபா அந்த இடத்துல ப்ராஃபிட்டு. எதில் போய் பார்க்கணும்? காஸ்ட் ப்ரைஸில் போய் பார்க்கணும். அப்போ 384 இன்ட்டு 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அதான் ஏவுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அடுத்து பிக்கு பாருங்களேன். ஸோ பிக்கு எவ்வளோப்பா? 418 ரூபா அப்படின்றது என்னப்பா? அவருக்கு ப்ராஃபிட்டு. அதை நான் எதில் போய் பார்க்கணும்? காஸ்ட் ப்ரைஸில் பார்க்கணும். காஸ்ட் ப்ரைஸ் என்னப்பா? 1254ல், அதாவது 1254ல் 418 எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பியுடைய லாப சதவீதம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இப்போ இது அப்படியே டபுள் 2ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. ஸோ அப்படியே 19 38 அப்படியே இதோட டபுள் த வேல்யூ. இல்லைங்க எனக்கு டேபிள்ஸ்லாம் தெரியாதுங்க, 2வது வாய்ப்பாட்டிலேருந்து அடிங்க, ஓகேங்களா. ஒருவேளை இப்போ பாருங்களேன், இது 2வது வாய்ப்பாட்டில் அடித்தாலே பார்த்தீங்கன்னா 9 2 18 6 2 12ன்னு மாறும். இது 19 2 38 2 2 4ன்னு மாறும். அப்போ தெரிஞ்சவங்க பெரிய பெரிய டேபிளாக அடிங்க. எனக்கு டேபிள்ஸ்லாலே பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேபிளாக கூட அடிங்க, ஆனால் அடித்து போட்டுறணும். இப்போ இதை வந்து 2 மடங்கு இருக்குது, ஓகேங்களா. 192 2 மடங்கு பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வரும். ஜஸ்ட்டு பாருங்கள், ஏதாவது அப்ராக்சிமேட்டாக எடுக்க முடியுதான்னு பாருங்களேன். இப்போ இது 200ன்னு இருக்கு, நான் 192 நான் 200ன்னு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 400 கிட்ட வருது. அப்போ மேபி 2 மடங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி கூட கெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல 2 இருக்கும். அகைன் இந்த 2 இதையும் அடித்தா என்ன வரும்? 50%. புரியுதா? அடுத்து இங்கே வந்துடுங்க. இங்கே 400 கிட்ட இருக்குது, ஓகேங்களா. எப்படி இருக்குது? 400 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1200. இப்போ 400 எத்தனை டைம் பார்த்தினா 1200 வரும். கொஞ்சம் இப்படி கெஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. 400 3 தடவை பண்ணால் 1200 வரும். அப்போ நம்மளா கெஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ 418 3ஆல் பெருக்குன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ 18 3 54, 4 3 12, அப்படியே 1254 அப்படியே முழுசாக கேன்சல் ஆகுது, ஓகேங்களா. அப்போ ரொம்ப ஈஸி. அப்போ இதை ஒரு தடவை அடிக்கிறோம், இதை 3 தடவை அடிக்கிறோம். ஸோ எப்படி எழுதலாம்? ஸோ 100/3%. இப்போ நம்மளை கொஷின் என்ன கேட்டாங்க? 2த்துக்கும் உள்ள இந்த ப்ராஃபிட் அதை ரேஷியோவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்குள்ளே ரேஷியோவை சொல்லுங்கன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கப்பா. இந்த பர்சன்டேஜ் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ 1 50 50 2 50 100. இப்போ பாருங்களேன், 1:2/3ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடம் 1ன்னு இருக்குது, நான் கீழே 2த்துக்குமே எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரே வேல்யூவால் பெருக்கணும். அப்போ மேலேயும் 3 கீழே 3, ஓகேங்களா. அப்போ பெருக்கும்போது தான் கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டர் அப்படின்றது ஒரே மாதிரியாக மாறும். இல்லைனா ஜஸ்ட் அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குறுக்கு பெருக்கல் பண்ணாலே மேலேயும் 3 கீழே 3 தான் வரப்போகிறாது.
ஓகே, இப்போ பாருங்கள் இந்த 3 கேன்சல் ஆகிட்டு 3:2 அப்படின்ற ரேஷியோ மட்டுமே இருப்பார். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏக்கும் பிக்கும் உள்ள இந்த பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட ரேஷியோ தான் கேட்டாங்க. 3:2 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்களாம்ப்பா. ஸோ பலராம் ஒரு ப்ளூடூத் சாதனத்தை கிருஷ்ணாவுக்கு 12% லாபத்தில் விற்றார். ஓகேங்களா, பலராம் ஒரு பர்சன் கிருஷ்ணாவுக்கு விற்கிறாராமா. கிருஷ்ணா அதை அர்ஜுனனுக்கு 10% லாபத்தில் விற்றார். அடுத்து கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு விற்கிறாராமா. அர்ஜுனன் அதற்காக 1540 செலுத்தினாள். கிருஷ்ணாவுக்கான ப்ளூடூத் சாதனத்தின் கொள்முதல் விலை எவ்வளவு? ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டேன் அப்படின்னா நான் ஒரு பர்சன்டேஜ் எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா. என்ன சொன்னேன் இப்போ பாருங்களேன், 12% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். பர்சன்டேஜ் நம்ம எப்படி பின்னத்தில் எழுதுவோம்? ஸோ 12/100 பர்சன்டேஜ்னா ஸோ வகுத்தல் 100 நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க ஃப்ராக்ஷனை டேரெக்டாக எழுதிக்கோங்க, தெரியாதவங்க இந்த மாதிரி போடுங்க. ஸோ என்னப்பா வரும், 3 12 25 4 100. அதாவது இந்த 25 100% என்றால் இந்த 3 அப்படின்றது தான் 12%. இதோட அர்த்தம் இது தான். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கீழே இருக்கிறது அப்போ காஸ்ட் ப்ரைஸ், அப்போ மேலே இருக்கிறது என்னப்பா அவர் விற்கிறது. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல பலராம் அப்படின்றது 25 ரூபாய்க்கு வாங்குறார் அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு எப்படிப்பா விற்கிறாரு, 25 + 3 28. ஏன்னா ப்ராஃபிட்டில் விற்கிறாரு, 12% லாபத்தில் விற்கிறார். இப்போ பாருங்களேன், ஸோ பலராம் இந்த பக்கம் கிருஷ்ணா, இப்போ பலராம் 25 ரூபாய்க்கு வாங்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ணனுக்கு எப்படி விற்கிறாரு, 25 + 3 28 விற்கிறாரு. ஸோ அடுத்து பாருங்கள், கிருஷ்ணன் அதை அர்ஜுனனுக்கு 10% லாபத்திற்கு விற்றார். இப்போ பாருங்களேன், பலராம் இதை விற்கிறார் அப்படின்னா கிருஷ்ணனை பொறுத்தளவுக்கு என்னப்பா, கிருஷ்ணர் வாங்கிய விலை 28, பலராம் வாங்கிய விலை 25ன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கீழே இருக்க கண்டிஷனுக்கு வாங்க. கிருஷ்ணா அதை அர்ஜுனனுக்கு 10% லாபத்தில் விற்றார். இப்போ கிருஷ்ணா 10% அப்படின்னா ஃபஸ்ட்டு 10%க்கு என்னப்பா பின்ன வேல்யூ பாருங்கள். ஸோ 10/100ன்னு இருக்கும். கரெக்டாக இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், 1/10ன்னு கிடைக்கும். அப்போது இந்த 10 அப்படின்றது 100% அப்படின்னா இந்த 1 அப்படின்றது தான் 10%. அதாவது இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்களேன், 3 பேரை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படியே இங்கேயும் அர்ஜுனன் எழுதிக்கோங்க. அப்போது பாருங்கள், கிருஷ்ணா அப்படின்றது 10ஆக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அர்ஜுனனுக்கு விற்கும்போது 10% லாபன்றதால 10 + 1 எவ்வளோப்பா, 11 விற்றுருப்பார். இதை பாருங்கள், அப்படியே ஒரு ரேஷியோவுக்கு நம்ம மாற்றிடுறோம். இந்த இடத்துல 3 பேர் இருக்காங்க, பலராம், கிருஷ்ணா, அர்ஜுனன். இப்போ அந்த 3 பேருக்குள்ளே அந்த ரேஷியோவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு டேஷ் இங்கே ஒரு டேஷ் எம்டியாக இருக்கா. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்லேயே சொல்லியிருக்கேன் இந்த கான்செப்ட்டு. இந்த டேஷ்க்கு பக்கத்தில் இருக்கிற தூக்கி இங்கே எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே அதே மாதிரி இந்த 10 தூக்கி எழுதிக்கோங்க. இப்போ அப்படியே ப்ராடக்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 250, இங்கே எவ்வளோப்பா 280, இங்கே என்ன வருவார் ஒரு 8 8 2 10. ஸோ மீதி 308 வர போகிறார். இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன், எல்லாமே 2வது வாய்ப்பாடில் கேன்சல் ஆகும் ஈஸியாக. அப்போ 125 × 2 250. ஸோ 140 × 2 280. அடுத்து 15 2 30, 4 2 8. அப்போ 125 140 154 அப்படின்றது தான் அவங்க வாங்கின அந்த விலையோட பார்ட்ஸு யூனிட்ஸு எக்ஸு எப்படினாலும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அர்ஜுனன் அதற்காக 1540 செலுத்தினால் கிருஷ்ணாவுக்கான ப்ளூடூத் சாதனத்தின் கொள்முதல் விலை என்ன, அதாவது கிருஷ்ணனுக்கான விலை என்ன. கிருஷ்ணன் 140 பார்ட்டு, நல்லா பாருங்கள், இதை பார்ட்டுன்னு எடுக்கலாம், யூனிட்னு எடுக்கலாம், எக்ஸுன்னு எடுக்கலாம், அதெல்லாம் நம்மளோட விருப்பம். இப்போ பாருங்கள், 154 எக்ஸு அப்படின்றது எவ்வளோப்பா, அர்ஜுனன் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காரு, 1540. அப்போ ஒரு எக்ஸ் என்னப்பா, இந்த 154 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் = 10ன்னு இருக்கும். அதாவது இது எல்லாத்துக்கும் பொதுவான மல்டிபிள் தான் இந்த இடத்துல எக்ஸு. அப்போ 140 × 10 எவ்வளோப்பா, 1400. அப்போ கிருஷ்ணன் வாங்கின விலை என்னது, 1400 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த கொஷினுக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி எழுத தெரியணும். ஸோ இன்னொன்று என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் நான் சொல்லிக் கொடுத்த இந்த கான்செப்ட்டு. ஓகேங்களா. இப்போ பலராம், கிருஷ்ணன், அர்ஜுனன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பேரிசன் தெரியணும், அந்த ரேஷியோ நமக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களாம்ப்பா. ஒரு பொருளின் கொள்முதல் விலை என்னென்ன, காஸ்ட் ப்ரைஸ் 1200ன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொருளை 10% தள்ளுபடியில் விற்றால், அடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. விற்று 15% லாபம் ஈட்ட விற்பனையாளர் விரும்புகிறார். ஏதோ ஒரு ப்ராஃபிட்டு வரணும்னு விரும்புகிறாராமா. அவர் அந்த பொருளுக்கு என்ன விலையை குறிக்க வேண்டும், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இது மார்க்கெட் ப்ரைஸு, இது காஸ்ட் ப்ரைஸு, இந்த பக்கம் டிஸ்கவுண்ட்டு, இங்கே ப்ராஃபிட் இருக்குது. என்ன ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100. இந்த இடத்துல ப்ராஃபிட் சொன்னதால் ஸோ 100 + P, ஸோ டிவைட் பை 100 - D.
தெரியுதாப்பா? இந்த இடத்துல என்னப்பா சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எம்பி அப்படியே வச்சுக்கோங்க, காஸ்ட் ப்ரைஸ்க்கு 1200 வச்சுக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 100 + P. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 15%. அப்போது 115ன்றது வச்சுக்கலாமா இந்த பக்கத்தில்? ஓகே. ஸோ டிவைட் பை எவ்வளோப்பா? இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 10% அப்படின்றது டிஸ்கவுண்ட். அப்போ 100ல் 10 போனால் எவ்வளோ வரும்? 90 இங்கே வரும். இதை கேன்சல் பண்ணால் நமக்கான ஆன்சர் அவ்வளோதான். இப்போ இந்த 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? அகெயின் ஓ 9 இது 9ல் வருமா? எஸ், ஓ 9 ரிமைனிங் எவ்வளோ போகிற 2 வராதே. ஸோ இந்த இடத்துல அவனே பார்த்தீங்கன்னா முழு எண்ணில் கொடுக்கவும், அதாவது ஏதோ பாயிண்டில் தான் அடிப்படுத்து போல இருக்குது, அவனே முழு எண்ணில் தான் கேட்குறான். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது எப்படிப்பா எழுதலாம்? ஸோ எம்பி விச் இஸ் ஈக்குவல் டு 115 ஸோ பை 9. இப்போ 0 தான் கேன்சல் ஆகுது. இது வந்து எக்ஸாக்டாக கேன்சல் ஆகலை, ஏன்னா 15 135 அதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல. ஓகே, 115 பை 9 இன்ட்டு ஸோ 120. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள், 3 9 4 12 அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆல் எதுவுமே கேன்சல் ஆக மாட்டேங்குது. 3 9ன்னு பார்த்தீங்கன்னா மீது 2 இருக்கும், 25 3ஆல் வகுப்படாது. ஓகே ஃபைன், பெருக்கி பாருங்கள். ஸோ 0 15 4 60 அகெயின் 1 4 4. அப்போ 4600 பை 3ன்னு கிடைக்கும். சரி, சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். 15 3 45, ரிமைனிங் 1 வருமா? 3 9, ரிமைனிங் 1 3 9. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளி வச்சு போகுது. அப்போ 1533. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க, அதாவது முழுசாக இன்டீஜரில் தான் கொடுத்துருக்கானா இல்லை இந்த மாதிரி ஏதாவது வாசகம்லாம் சொல்லியிருக்கானான்னு பாருங்கள். இல்லைனா நமக்கு என்னடா அடிப்படலையே அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்கப்பா. 2 பென்சில்கள் மற்றும் 3 அழிப்பான்களின் விலை 7ன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ பென்சில் ப்ளஸ் எரேசரோட விலை வந்து கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க, பென்சிலுக்கு Pன்னு எடுத்துக்கலாம், எரேசர்னால் ஈன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 எரேசர் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 பென்சில்கள், ஓகேங்களா? அப்போ 5P மற்றும் 6 எரேசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 எரேசர் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 16. ஒரு பென்சில் மற்றும் ஒரு எரேசரோட அந்த கூட்டு விலை, ஒரு பென்சில் ஒரு எரேசர் ரெண்டுதோட விலையை கூட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஈக்குவேஷன் ஃபார்மேட். இந்த மாடலில் பாருங்கள் நிறைய கொஷின்ஸ் வருது. தடவை நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணி போட்டிருக்கவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாடலில் நிறைய வந்திருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷனை நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒன்று இந்த பென்சிலில் இருக்கிற எலமெண்ட்டை சேம் ஆக்கணும், இல்லைனா எரேசரில் உள்ளதை சேம் ஆக்கணும். எப்படி சேம் ஆக்குறது? இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் முழுவதும் நான் 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் சேம் ஆகிடும். இல்லை நான் பென்சில் தான் சேம் ஆக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 10 தான் வரும். அப்போ இங்கே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 5ஆல் பெருக்கணும், இந்த ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கணும். அது உங்கள் கன்வீனியன்ட். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டேன். 6 இருக்குது, 3 இருக்குது, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6க்கும் 3க்கும் கண்டிப்பாக 6 தான் வரப்போகிறாரு. அப்போ இந்த ஈக்குவேஷனை முழுவதும் நல்லா பாருங்கள், முழுவதும் பெருக்கணும், ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் பெருக்கக்கூடாது. ஸோ இது முழுவதும் பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2 ஸோ 4Pன்னு கிடைக்குமா? ப்ளஸ் 3 × 2 எவ்வளோப்பா? 6 எரேசர் அப்படின்றது கிடைக்குமா? விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 7 2 14. அடுத்து 5 பென்சில் ப்ளஸ் 6 எரேசர் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 16. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ மைனஸ், இது அப்படியே இந்த மொதல் ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். ஸோ 4Pயில் மைனஸ் 5P என்னப்பா? ஸோ மைனஸ் Pன்னு சொல்லுவோமா? விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 14 மைனஸ் 16 மைனஸ் 2. அப்போது இந்த மைனஸ்க்கும் இந்த மைனஸ்க்கும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பென்சில் அப்படின்றது 2 ரூபாய் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. நான் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறேன். பென்சிலுக்கு பதிலாக 2ன்னு போட போகிறேன். என்னப்பா கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குமா? 2 × 2 4 ப்ளஸ் 3 எரேசர் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? ஸோ 7ன்னு இருக்கும். அப்போது அந்த 3 எரேசர் அப்படியே இருக்கட்டும், அந்த 4 அந்த பக்கம் போனால் 3ஆக மாறிடும். அப்போது 3E விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். ஸோ எரேசர் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 1 அப்படி 1 ரூபாய். 1னா 1 ரூபாய். நம்மளை என்ன கேட்டாங்க? ஒரு பென்சில் ஒரு எரேசரோட விலையை சொல்லுங்கள். 2 + 1 எவ்வளோப்பா? ஸோ 3 ரூபாய் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்துருங்கப்பா. 10 நாற்காலிகளின் விலை 4 மேசைகளின் விலைக்கு சமம். ஓகேங்களா? அப்போது 10ன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? 10 சேர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 4 டேபிள். நான் சிடி இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 15 நாற்காலிகள். ஸோ 15 சேரு ப்ளஸ் 2 டேபிள் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? அதாவது 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகளின் விலை 2000க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டான். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 2000ன்னு எழுதிடலாமா? ஒரு மேசையின் விலையை கண்டறிக, ஒரே ஒரு டேபிளோட ப்ரைஸை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள், நமக்கு கிடச்சிருக்க க்ளூ இதுதான். இதை கரெக்டாக பயன்படுத்தணும். அப்போது 10 சேர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 டேபிள் அப்படின்னா
சேரையும் டேபிளும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துருங்க. இங்கே என்னப்பா மாறும்? 4/10 மாறுமா? இதை கேன்சல் பண்ணலாமா? 2 2 4 2 10. இதோட அர்த்தம் என்ன? இது ஒரு ரேஷியோ. அதாவது ரேஷியோன்றது நான் ஆல்ரெடி நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன். வெரி சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் ரேஷியோப்பான்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது சேர் அப்படின்றது 2 அப்படின்னு இருக்குன்னா டேபிள் அப்படின்றது 5ன்னு இருக்கும். இப்போ இந்த ரேஷியோ பாருங்கள், இந்த சேருக்கும் டேபிளுக்கும். ஸோ 2:5 அப்படின்றது நம்ம எடுக்கும்போது இது 2x, இதை 5xன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது கூட எந்த வேல்யூனாலும் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எடுக்கும்போது எப்படி தான் எடுக்கணும்? இது 2x, இதை 5x அப்படின்னு எடுக்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஷேருக்கு பதில் என்னப்பா போட போகிறோம்? 2x. அப்போ 15 × 2 30x ப்ளஸ் 2 × டேபிள் 2 × 10 எவ்வளோ? 2 × 5 எவ்வளோப்பா? ஸோ 10x which is equal to எவ்வளோப்பா? 2000. ஒரு சிலர் தப்பு பண்ணுவாங்க. ஷேர்னா அப்படியே டேரெக்டாக 4ன்னு போடுறது, டேபிள்னா 10ன்னு போடுறது. அப்படி போட்டால் தப்பு. இவன் ஒரு கம்பேரிசனுக்கு தான் கொடுத்துருக்கான் அந்த இடத்துல. இப்போ சேரோட விலை 4, டேபிளோட விலை 10ன்னு அவங்க கொடுத்துடல இந்த இடத்துல. ஜஸ்ட் இந்த ரேஷியோவில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரேஷியோவை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதை வேல்யூவாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை வேல்யூவாக வேணால் நீங்கள் போட்டு பாருங்களேன். ஷேருக்கு பதில் என்னப்பா பண்ணலாம்? 4ன்னு போட்டால் 15 × 4 60ன்னு கிடைக்கும். அப்போ டீக்கு பதிலாக 10ன்னு போட்டால் 2 10 20ன்னு கிடைக்கும். 2000 எங்கே? இந்த பக்கம் 60 20லாம் எங்கே? அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அவன் ரேஷியோ கொடுத்துருக்கான்னு சரியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்துருங்க. 30 + 10 எவ்வளோப்பா? 40x. அப்போ 40x அப்படின்றது ஸோ 2000. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஒரு மேசையின் விலையை காண்க. ஒரே ஒரு டேபிள் 5x என்னப்பா? x என்னன்னு தெரிஞ்சால் 5x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? அகைன் ஒரு நாள் 4 5 20 50. அப்போ x which is equal to என்னப்பா? ஸோ 50. அப்போ 5x அப்படின்றது என்னப்பா? 5 × 50 250. 5 × 5 25. ஒரு 0 அப்படியே வரப்போகிறாரு. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. ஒரு பொம்மையின் கொள்முதல் விலை பர்ச்சேஸ் ப்ரைஸ் 210ன்னு சொல்லிட்டாங்க. 5% தள்ளுபடி கொடுத்த பிறகும் கடைக்காரருக்கு 90% லாபம் கிடைக்குமாறு அதன் அதிகபட்ச சில்லறை விலை எம்ஆர்பி, அதாவது இதெல்லாம் குழப்பத்துக்காக அதிகபட்சம்னு கொடுக்குறது, மேக்ஸிமம், இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர்பி அதான் நம்ம எம்பின்னு எடுத்துகிட்ருக்கோம். அதை நம்ம எம்ஆர்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு என்ன இப்போ ஃபார்முலா தெரியும்? இது கொள்முதல் விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னு தெரியும். இது 5% டிஸ்கவுண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி லாபம் அப்படின்றது ப்ராஃபிட் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஸோ MP/CP, அதாவது எம்பினா மார்க்கெட் ப்ரைஸ், இந்த இடத்துல எம்ஆர்பி. MP/CP அப்படின்றது என்ன பண்ண இடத்துல? ஸோ 100 - D. இங்கே ப்ராஃபிட்டில் தானே விற்கிறான்னு சொல்கிறான். அப்போ 100 + Pன்னு எடுத்துப்போமா? அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதை 2 3 சம்மில் போட்டும் காமிச்சிட்டேன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான், எம்ஆர்பி சிபி கொடுத்துட்டான். நம்மளை கேட்குறது எம்ஆர்பி தான் கேட்குறான். இந்த இடத்துல பிக்கு பதிலாக 90ன்னு போட போகிறீங்க. ஸோ டிக்கு பதிலாக என்னப்பா? 5% தள்ளுபடி போட போகிறீங்க, 5ன்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ எம்ஆர்பியோட விலையை நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஒரு வேளை ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. இல்லை நான் நடத்துறதுல உங்களுக்கு எங்கே சந்தேகம் வந்தாலும் சரி, அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 420. அது வராதவங்க தாராளமாக இந்த கொஸ்டின் நம்ம குரூப்பில் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஒருவர் ரூபாய் 30க்கு 14 பழங்கள் வீதம் வாங்கினார். என்னப்பா? 14 பழம் 30 ரூபான்னு வாங்கியிருக்காரு, அதானே இதோட அர்த்தம். 14 பழம் 30 ரூபா. மற்றும் ரூபாய் 20க்கு 7 பழங்கள் விற்றார் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன பண்ணுறாங்க? 7 பழங்கள் 20 ரூபாய்க்கு விற்கிறார். தானப்பா அதோட அர்த்தம். இதானே அவன் கொடுத்துருக்கான். 14 பழத்தை, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது, 14 பழத்தை 30 ரூபான்னு வாங்கியிருக்காரு. 7 பழங்களை 20 ரூபாய்க்கு விற்றுருக்கார். ஓகேங்களா? இதில் என்ன கேட்குறாங்க? அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ நான் ஒரு 100 பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குகிறேன். அதே 100 பொருளை ஸோ அடுத்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாருங்களேன். இது வந்து பொருள். இது என்னது? பொருள். 100 பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குகிறேன். அப்போ நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 50 ரூபா. என்னோடய செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 100 ரூபா. இப்போ இதுலேருந்து இப்போ இந்த 50 100ன்னு இருக்குது அப்படின்னா 100 பொருள் 50 ரூபாய்க்கு வாங்குறேன், 100 பொருள் 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ என் ப்ராஃபிட்டாக லாஸான ஈஸியாக சொல்லிட முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இந்த பொருட்களின் எண்ணிக்கை சமமாகவே இருக்கும் பொழுது ஆமாம் ப்ராஃபிட் தான் இல்லை லாஸ் தான் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அதுவே பொருட்களின் எண்ணிக்கை வேறு வேறு இருக்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இன்னும் 14 பொருள் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, 7 பொருளை 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ஒரு பொருளுக்கான விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி போடுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களை சமமாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அங்கேயே நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே 14ன்னு இருக்குது, இங்கே 7 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா? 14 தான் வரப்போகிறாரு.
அப்போ இந்த இடத்த நான் 2 பக்கமும் 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா இங்கே 14 வர போகிறாரு. ஸோ இங்கே 20 எவ்வளோப்பா 40ன்றது வரப்போகிறாரு. இப்போ நமக்கு தோணும் அப்படி பண்ணலாமா, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க, 7 பொருளை 20 ரூபாய்க்கு விற்கிறேன், 14 பொருளை 40 ரூபாய்க்கு விற்க போகிறேன். இதனால் என்ன மாறிடுச்சு, எதுவும் மாறல. அப்போது 14 பொருளை 30 ரூபாய்க்கு வாங்கி இந்த காஸ்ட் ப்ரைஸில் வாங்கி அதே 14 பொருளை 40 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸா? 30 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். அவன் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோப்பா ப்ராஃபிட்டு? 10. இந்த 10 எதில் போய் பார்க்கணும், காஸ்ட்டு ப்ரைஸில் என்னன்னு பார்க்கணும். காஸ்ட்டு ப்ரைஸ் என்னப்பா, ஸோ 30. அப்போ இந்த 10 30இல் எத்தனை சதவீதம்? 0 கேன்சல் ஆகிடுமா? 100/3 எவ்வளோப்பா, 33.33%. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. திரு ராவ் ஒரு காரை 1,64,000க்கு விற்கிறார். இதில் இவருக்கு 20% நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்களாம்மா. 1,64,000க்கு விற்கிறாங்க. இது செல்லிங் ப்ரைஸ், நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்படி விற்கும்போது அவருக்கு 20% நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா, கொள்முதல் விலையை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போது காஸ்ட்டு ப்ரைஸை விட இது வந்து காஸ்ட்டு ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ்ப்பா. இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் 164,000 சொல்கிறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் 1,64,000. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பாருங்களேன், அது என்ன அப்படின்றதான் கொஷின் கேட்குறான். நமக்கு கொடுத்துக்கிறது இதை விட இது கம்மியாக இருந்தால் தான் லாஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாப்பா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100% அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் என்னப்பா, அதில் எவ்வளோ வந்துச்சாம்மா, 20% நஷ்டமாம்மா. அப்போ 100ல் 20 போனால் 80% அப்படின்றது தான் காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு என்ன தேவை காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை. அப்போ 80% 1,64,000 என்றால் 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா ஆன்சர். ஒரு சிலர் இப்படி கண்டுபிடிப்பாங்க. பாருங்களேன், இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 4/20 எவ்வளோப்பா, 80. அதுவே 5/20 எவ்வளோப்பா, 100 வர போகிறாரு. அகைன் ஒரு நாள் 4, இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 4 16, ஒரு நாள் 4, அந்த 3 0 அப்படியே வந்துடும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா 0 0 0 ஓரஞ்சு 5 4 5 20. ஓகேங்களா, அப்போ 2,05,000 அப்படின்றது ஆப்ஷன் சி வந்து நமக்கு கிடைக்குது. இதை இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு தெரியும் இல்லையா, 100% அப்படின்றது காஸ்ட்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் நஷ்டம் அப்படின்னா அந்த 100லேருந்து 20 மைனஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா இன்னும் வேறு எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20%க்கு பின்ன மதிப்பு கண்டுபிடிங்க. என்னப்பா அது, 20/100ன்னு கிடைக்குமா? இது என்ன அடித்து போடுங்க பாருங்க. ஸோ 1/5ன்னு கிடைக்குமா? இப்போது இந்த 5ன்றது 100%, அதாவது இதுதான் காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் இந்த 1 அப்படின்றது என்னப்பா 20%. அப்போ 20% என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கப்பா, காஸ்ட் ப்ரைஸ் 5 பார்ட் அப்படின்னா 20% நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 பார்ட்டில் ஒரு பார்ட் போனால் என்ன வரும், அந்த 4 பார்ட். அந்த 4 பார்ட் அப்படின்றது தான் 1,64,000 அவங்க கொடுத்துருக்கிறது. நமக்கு என்ன தேவை, காஸ்ட் ப்ரைஸ் தேவை. அப்போ 5 பார்ட் எவ்வளவு, அவ்வளோதான். ஒரு நாள் 4, ஸோ நன்னாங்க 16, ஒரு நாள் 4. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 41,000 வரும். ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் அப்படின்னா இது அந்த எக்ஸ்ன்றது என்னப்பா, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் இந்த இடத்துல. அப்போ அந்த எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 41,000 × 5. இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே வேல்யூ தான் வருவார். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். ஹரியின் மாத வருமானம் 42,000 சொல்லிட்டாங்கப்பா. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவர் 15% வாடகைக்காகவும், எப்போதுமே ஒரு மாத வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா காஸ்ட்டு ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆரம்பத்தில் ஒரு விலையை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எப்போதுமே 100% இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 15% வாடகைக்குன்னு சொல்கிறாங்க, 8% உணவுக்குன்னு சொல்கிறாங்க, 45% மற்ற பொருட்களுக்காகவும் செலவு செய்கிறார். மீதியுள்ள தொகையை வந்து சேமிக்கிறாராமா. அவர் மாதத்திற்கு எவ்வளவு சேமிக்கிறார் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோலாம் செலவு பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒரு 15%, 15 8 எவ்வளோப்பா, ஒரு 23. ஸோ 23 45 எவ்வளோப்பா வருவார், 68% அப்படின்றது அவர் ஏதோ ஒரு செலவு இதின்னு மாற்றி பண்ணிடுறாரு. ஒரு 100%த்தில் 68% போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது என்னப்பா, அதுதான் அவர் சேமிக்கிறது. ஸோ எவ்வளோ வரும்னு பாருங்கள். இதில் ஒரு 100ல் 68 போச்சுன்னா 32%. அப்போ 32% அப்படின்றது அவர் சேமிக்கிறது. இப்போ தான் நமக்கு தோணும் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இடத்துல 42,000த்தில் அவர் செலவு பண்ணதெல்லாம் விட்டுட்டோம். இதில் வெறும் 32% எவ்வளவு, அவ்வளோதான். ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா. சிசிக்கல்டு எவ்வளோப்பா, 42 32 பேருக்குங்க, கடைசியாக ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ 3 6 4 12. அகைன் பார்த்துக்கோங்க, இந்த 0 அப்படியே வந்துடும்.
ஸோ 2 2 4, 4 2 8, அப்போ 4 8 2 10 14, அப்போ 1 3 4 4 ஒரு 0 வர போகிறாரு. எங்கே பாருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ புஷ்பா தனது ஸ்கூட்டரை 15,000க்கு விற்று, இப்போ என்னப்பா விற்கிறாருன்னா அதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 15,000 விற்கிறாரு. விற்பனை விலையில் 1/5 பங்குக்கு சமமான லாபம் ஈட்டினால், இதில் வந்து லாபம் கிடைக்குதாமா. அந்த லாபம் எவ்வளோ, அந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலையில் 1/5, 15,000ல் 1/5 எவ்வளோ வர போகிறார்? கொஞ்சம் கேன்சல் பண்ணி பாருங்கள். 4 5 5, 3 5, அப்போ 3000 ரூபா அப்படின்றது நமக்கு என்னப்பா வர போகிறாரு? ஸோ ப்ராஃபிட்டு நீங்கள் வேணால் அப்படி தனியாக போட்டு அடிச்சு பாருங்கள். 5 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 3000. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து 15,000 இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோப்பா? ஏன்னா விற்பனை விலையில் 1/5 பங்குக்கு சமமான லாபம் ஈட்டினாலும் சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ராஃபிட் தெரிஞ்சு போச்சு. சதவீத லாபத்தை, அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? ப்ராஃபிட் என்னவோ அதை மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா? கீழே என்ன பண்ணணும்? காஸ்ட் டு ப்ரைஸ். எப்போதுமே காஸ்ட் டு ப்ரைஸில் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்ட்டு 100. கரெக்டாக? இப்போ இது தானே அது. இப்போ நமக்கு என்ன தோணும்? காஸ்ட் டு ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது என்னப்பா? ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டு ப்ரைஸ் கூட அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காங்களோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ் தானே விஷயம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 3000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும்? அதாவது ப்ராஃபிட் அப்படின்றது காஸ்ட்டு ப்ரைஸ் கூட, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது காஸ்ட்டு ப்ரைஸ் கூட எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காங்களோ அதுதான் இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ். எனக்கு காஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் செல்லிங் ப்ரைஸ் தெரியும் 15,000. இந்த இடத்துல ப்ராஃபிட் 3000 தெரியும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 3000 அப்படின்றது இந்த பக்கம் போனால் மைனஸ் 3000 மாறிடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்னப்பா பண்ணலாம்? 15,000ல் 3000 போச்சு அப்படின்னா 12,000 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். ஈஸியாக சொல்லிடலாமா? இதான் விஷயம். இப்போ பாருங்கப்பா, பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த கொஷின் பாருங்கப்பா. 2 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் விலை 1650ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 2 சேரு ப்ளஸ் 3 டேபிள் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1650. ஓகே, ஒரு நாற்காலியின் விலை ஒரு மேசையின் விலையை விட 150 குறைவாக இருந்தால், இப்போ பாருங்கள், சேருக்கும் டேபிளுக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்கிறாங்க. என்ன கம்பேரிசன் சொல்கிறாங்க? ஒரு சேரோட விலை அப்படின்றது காஸ்ட் ஆஃப் சேர் இஸ் 150 லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேபிளுக்கு ஒரு வேலை எக்ஸுன்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னு ஒரு விலைன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு எவ்வளோவா? எக்ஸ் மைனஸ் 150 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த 150 குறைவாக இருந்தால் ஒரு மேசையின் விலையை கண்டறியவும். இப்போ தெரிஞ்சு போச்சா? 2 நாற்காலிகள் 3 மேசைகளின் விலை இந்த அளவுக்குன்னு சொல்லியாச்சு. அப்போது ஒரு டேபிளோட விலை அப்படின்றது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், சேரோட விலை அப்படின்றது எக்ஸ் மைனஸ் 150ன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான ஆன்சர். எப்படி கொண்டு போய் போகலான்னு பாருங்கள். சேர் இருக்கா? சேர் இருக்கிற இடத்துல என்னப்பா பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் 150. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 150 விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 3 ப்ளஸ் டீக்கு பதிலாக எக்ஸ் போடலாம். அப்போ 3x விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 1650. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், 2x, இங்கே பக்கம் 3x. அப்போ நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 5x கிடைக்குமா? அடுத்து 2 இன்ட்டு 150 எவ்வளோப்பா? 300. இங்கே மைனஸ் 300 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 300. அப்போ 950. இது என்ன கேன்சல் பண்ணுங்கள்? 3 5 15. ஸோ அகைன் ரிமைனிங் எவ்வளோப்பா? 4 இருக்கும். ஸோ அப்போ 9 5 45 0. அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? 390. நமக்கு என்ன தேவை? ஒரு மேசையின் விலை, ஒரு டேபிளோட காஸ்ட் என்ன? டேபிளுக்கு நம்ம என்ன தான் எடுத்திருக்கோம்? எக்ஸுன்னு தான் எடுத்திருக்கோம். நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 390. ஒரு வேளை உங்களை யாராவது சேர் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் 390 அப்படின்னா அதுலேருந்து 150 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் சேரோட விலை. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு மேசை மற்றும் ஒரு ஊஞ்சல் இரண்டும் ஒவ்வொன்றும் 9,936க்கு விற்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நல்லா பாருங்கள், ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்தோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது தான் இந்த காஸ்ட். ஓகேங்களா? மேசை 8% லாபத்திலும் ஸோ ஊஞ்சல் 8% நஷ்டத்திலும் விற்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த முழு பரிவர்த்தனையிலும் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டறியவும். ஓகேங்களா?
இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது ஆர்ஆர்பி குரூப் டி ஈஸின்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ உண்மையாலுமே இதெல்லாம் இந்த சிஜிஎல் லெவலுக்கு கொஷின்ஸ் இருக்குது. அப்போ சம் கொஷின்ஸ் அப்படின்றது நல்ல ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இங்கே வந்துருங்கப்பா, என்ன சொல்லியிருக்காங்க, டேபிள் சேரு டேபிள் அண்டு ஊஞ்சல் ரெண்டுத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஆனால் ரெண்டு பொருளுக்குமே செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது சேம், விற்ற விலை அப்படின்றது சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொருளை கொண்டு போய் நான் விற்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மேசையை வந்து விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 8% லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சதவீதத்துக்கு அந்த பின்ன மதிப்பு எப்படிப்பா எழுதுவோம்? 2×8 25 நாள் 100. என்னங்க அப்படி டேரெக்டாக எழுதிட்டீங்க? நம்ம எழுதும் போதே பாருங்கள் 8/100ன்னு எழுதுவோம். அப்போ 2×8 25 நாள் 100ன்னு வந்துடும். அதனால் நான் 2/25ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து 8% நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது லாபம் அப்படின்றதால நான் ப்ளஸில் போட்டுக்கிறேன், நஷ்டம்ன்றதால மைனஸில் வச்சுக்கிறேன். அதே தான் ரேஷியோன்றது அதே தான். இப்போ இதோட ஒரிஜினல் வேல்யூ என்னப்பா, அதாவது இந்த 25 அப்படின்றது 100% இருந்தால் அந்த 2 அப்படின்றது என்னப்பா 8% அப்படின்னு அர்த்தம். இதே தான் இங்கேயும் மேலேயும். இப்போ 100% அப்படின்றது என்னது, எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ். புரியுதா? இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை எழுத போகிறோம். என்னெல்லாம் எழுத போகிறோன்னு பாருங்கள். ஒரு காஸ்ட் ப்ரைஸ், இன்னொன்று பாருங்கள் ஒரு செல்லிங் ப்ரைஸ், இன்னொன்று எவ்வளோ ப்ராஃபிட்டோ இல்லை லாஸ் வந்துச்சுன்னு எழுத போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு பொருளை எடுத்துக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட்டில் விற்கிறேன். மேசையே நான் ப்ராஃபிட்டில் விற்கிறேன் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள் 25 ரூபா என்னோடய காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய செல்லிங் ப்ரைஸ் என்னப்பா, 25 + 2 27 அப்படின்றது என்னோடய செல்லிங் ப்ரைஸ். இந்த இடத்துல எவ்வளோ ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், எத்தனை பார்ட் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும்? இந்த இடத்துல ப்ராஃபிட் தான், 2 பார்ட் அப்படின்றது ப்ராஃபிட்டு. ஸோ புரியுதாப்பா? அடுத்து பாருங்கள், அப்போ 2ன்னு வச்சுக்கிறேன் அந்த இடத்துல. ஓகே, அடுத்து பாருங்களேன், இது வந்து எதுக்கு நடந்தது, மேசைக்கு நடந்தது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஊஞ்சலுக்கு எழுதுகிறேன். ஸோ ஊஞ்சலுக்கு எழுதும்போது 25 ரூபாய் எனது காஸ்ட்டு ப்ரைஸாக இருந்தால் இங்கே என்னது நஷ்டத்தில் விற்கிறேன். அப்போ 2 ரூபா கம்மி பண்ணி விற்கணும். 25ல் 2 போனால் எவ்வளோப்பா, 23 ரூபாய்க்கு தான் நான் விற்றுருப்பேன். கரெக்டாக எழுத தெரியணும். இதுதான் மேட்ரு இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ லாஸ் ஆச்சு? ஸோ 2 ரூபா அப்படின்றது லாஸு. நம்மளை என்ன கொஷின் கேட்டாங்க, ஒட்டுமொத்த லாபம், அந்த முழு பரிவர்த்தனையிலும் ஒட்டுமொத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டறிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க. என்னப்பா கொடுத்துருந்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது சேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு பொருளுக்கு இங்கே 27 இருக்குது, இங்கே ஒரு பொருளுக்கு 23 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே ஒன்றாக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 27க்கு 23க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 27 23 ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வருமோ அதுதான். ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே பொதுவான எண்கள் எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டு முழுவதையும் 23ஆல் பெருக்க போகிறேன். ஸோ இந்த பார்ட்டு முழுவதையும் 27ஆல் பெருக்க போகிறேன். சரி, அந்த மாதிரி பெருக்கிறதால எனக்கு என்ன ப்ராஃபிட்டு, இந்த நடுவில் இருக்க செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது இதுவும் 23×27 மாறும், இதுவும் 23×27 மாறும். ஏன்னா நமக்கு அப்படி மாறணும். அப்படி மாறினா தான் செல்லிங் ப்ரைஸ் சேம்னு அர்த்தம். ஸோ பெருக்கி பாருங்கள், 23 ஸோ 25. இது என்னப்பா, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். அடுத்து என்னப்பா, செல்லிங் ப்ரைஸ் 27 × 23. அடுத்து என்னப்பா, ப்ராஃபிட். என்னப்பா இந்த இடத்துல ப்ராஃபிட், லாஸில் என்ன வந்திருக்கு, ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. அந்த இடத்துல போய் என்ன எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 × 23. அடுத்து பார்த்துக்கோங்க, இங்கே 25 × 27. ஏன்னா இந்த தொடர் ஃபுல்லாக நான் 27ஆல் பெருக்க போகிறேன். அப்போ 25 × 27. இந்த இடத்துல என்னப்பா வர போகிறாரு, 23 ஸோ 27. இங்கே என்ன வர போகிறாரு, 27 ஸோ -2 இப்படி வச்சுக்கோங்க. 27 பெருக்கல்ல இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா எல்லாத்தையும் நான் 27ஆல் பெருக்கிறேன். நான் எதுக்காக பெருக்கினேன், செல்லிங் ப்ரைஸ் சமமாக மாற்றணும். மாற்றிட்டேன்னா என் வேலை முடிஞ்சிச்சா, சமமாக மாறிடுச்சு. இப்போ பாருங்களேன், இதில் வந்து ஒட்டுமொத்த பரிவர்த்தனையில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம். இப்போ நமக்கு இந்த பார்த்தாலே தெரியும் லாபமாக நஷ்டமானு சொல்ல முடியும். பாருங்களேன், ப்ராஃபிட் எவ்வளோப்பா, 46 ரூபா. லாஸ் எவ்வளோப்பா, 27 × 2 -54 ரூபா. எது அதிகமாக இருக்குது, நஷ்டம் தான் அதிகமாக இருக்குது. -54ல் 46 போனால் நம்ம என்ன சொல்லுவோம், -8ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக நஷ்டத்தில் விற்றுருக்காங்க. ஏதோ ஒரு நஷ்ட சதவீதத்தில் தான் விற்றுருக்காங்க. அப்போ இந்த லாபம் கிடையாது, இந்த லாபம் கிடையாது, லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, அதெல்லாம் கிடையாது, நஷ்டத்தில் தான் விற்றுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இன்னும் எக்ஸாக்டாக நான் துல்லியமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எவ்வளோப்பா நஷ்டமாச்சுன்னு தெரிஞ்சிச்சு, 8 ரூபா நஷ்டம். 8 பார்ட்டு, 8 யூனிட்டு, 8 ரூபாய் எப்படினாலும் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 8 பார்ட்டு நஷ்டம். இதை எதில் போய் பார்க்கணும், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஏன் 46 54 எடுத்துட்டோம், ஒட்டு மொத்தமாக 2 பொருளுக்குள்ளேயும் நான் போய் பார்க்குறேன். 2 பொருளுக்குள்ளேயும் பார்க்கும்போது 8 ரூபா அப்படின்றது நமக்கு நஷ்டமாக இருக்குன்னு தெரியுது.
அதே மாதிரி 2 பொருளுக்கு உள்ளான காஸ்ட் ப்ரைஸ் நம்ம பார்க்கணும். அதாவது 23 × 25 அதையும் நம்ம பெருக்கணும். ஓகேங்களா? அது கூட 25 × 27 ஸோ அதையும் நம்ம பெருக்கணும். ஸோ பெருக்கி சொல்கிறது தான் ஒட்டுமொத்த காஸ்ட் ப்ரைஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே ஒட்டு மொத்தமாக ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்தோம். அதே மாதிரி இது ஒட்டுமொத்த காஸ்ட் ப்ரைஸில் போய் பார்க்கணும். இப்போ ரெண்டுத்துலேயுமே 25 பொதுவாக இருக்கப்போ அதை வெளில எடுத்துருங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 23 + 27 இருக்கும். ஸோ கூட்டி பாருங்கள், 40 + 10 எவ்வளோப்பா? ஸோ 50. அப்போ இன்ட்டு 50, 25 × 50 எவ்வளோ வருவார்? 1250. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 8 ரூபாய், அந்த 8 அப்படின்றது 1250ல் எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுதான் நமக்கு லாஸ் பர்சன்டேஜ். ஏன் லாஸ்ன்னு சொல்கிறேன்? ஏன்னா இங்கே லாஸ் தான் அதிகமாக இருக்குது. 46 - 54 நம்ம எடுத்துட்டோம், ப்ளஸ் 46 - 54 எப்படிப்பா வரும்? மைனஸ் சிம்பிள் வரும். அப்படின்னா லாஸ் தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள், 0 0 கேன்சல். ஸோ 2 5 10, 25 5 125, ரிமைனிங் எவ்வளோப்பா? ஸோ 16/25. ஸோ இப்போ இது என்ன எக்ஸாக்டாக நம்ம அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 16 25ல் அடித்து பாருங்களேன். அப்படியே கேன்சல் ஆகாது, புள்ளி வச்சு 0 சேர்ப்போம். ஸோ 6 டைம்ஸ் வரும். 6 25 150. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். அவ்வளோதான். நஷ்டம்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.64% நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா 0.64% அப்படின்றது நமக்கு வருவார். இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சம்ப்பா. இது வந்து ரொம்ப ஈஸியான சம்மெல்லாம் கிடையாது, நல்ல ஸ்டாண்டர்டு. ஆனால் இந்த அளவுக்கு கேட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எவர்கிரீன் சம் மாதிரி, அதாவது இது எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நான் வருவேன்ற மாதிரி இந்த சம் எல்லாத்துலேயுமே கேட்பான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு பொருளின் குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் என்னப்பா சொல்லிட்டான்? 1200ன்னு சொல்லிட்டான். ஸோ கடைக்காரர் ஒரு வாடிக்கையாளருக்கு, ஏதோ ஒரு கஸ்டமருக்கு என்ன பண்ணுறாரு? 10%, 5%, 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளை வழங்கினார். இது தொடர்ச்சியான தள்ளுபடினா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடிக்கையாளர் அந்த பொருளை அந்த மாதிரி சரி ஓகே 2 தடவை டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, அட் த எண்டு எவ்வளோ காசுக்கு அவர் வாங்கியிருப்பார்? அவ்வளோதான். வாடிக்கையாளர் அந்த பொருளை என்ன விலைக்கு வாங்கினார்? இப்போ பாருங்களேன், 1200. இந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே டிஸ்கவுண்ட்னா மைனஸில் எடுத்துக்கோங்க. இதை x + y xy/100 அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா? இதுக்கு என்னங்க இப்படி தான் போட்டே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. சக்ஸஸிவ் 2 பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது டிஸ்கவுண்ட்னா மைனஸில் எடுத்துக்கணும். இந்த பக்கம் பாருங்கள், -10, அடுத்து என்னப்பா? -5, என்னப்பா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 15 50/100 என்ன வரும்? -15. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடிச்சு போட்டால் 1/2. 1/2னா என்னப்பா? 0.5 அப்படின்றது வரும். அப்போ 15ல் 0.5 போச்சு அப்படின்னா -14.5% ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துல. ஸோ அவர் வந்து 14.5% கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம டேரெக்டாக இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 14.5% நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல இவர் வாங்கின விலையாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது கடைக்காரர் விற்ற விலை, கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் வாங்கின விலை இந்த இடத்துல. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 1200ல் 14.5% என்னன்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி ஆன்சரை சொல்லணும். இது ஒரு முறை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே டேரெக்டாகவே போடலாம். 10% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்களாப்பா. ஸோ 10%னா என்னப்பா? ரேஷியோ என்னப்பா? ஸோ 1/10. ஓகேங்களா? இப்போ இதில் 10ல் 1ன்றது தான் 10%. இந்த 10ன்றது 100%ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 1 அப்படின்றது தான் 10% அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10ல் 1 போனால் எவ்வளோப்பா வரும்? இந்த 9/10க்கு விற்றுருப்பார். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் 9/10 மாறி இருக்கும். அடுத்து 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5%னா என்னப்பா? ஸோ 5/100ன்னு அடித்து போட்டு பாருங்கள், 1/20ன்னு கிடைக்கும். அப்போ 20 அப்படின்றது 100% அப்படின்னா 1ன்றது தான் 5% இந்த இடத்துல. அடுத்து டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறாரு. அப்போ 20ல் 1 போனால் எவ்வளோப்பா நமக்கு? ஸோ 19/20ன்னு அர்த்தம். ஸோ புரியுதாப்பா? கேன்சல் பண்ணி பாருங்கள், 2 0 2 0 கேன்சல். அகைன் 2 2 6 2 12. ஸோ 6 9 54 × 19 என்ன? அவ்வளோதான். ஸோ பெருக்குங்க, 540. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல 20 - 1ன்னு வச்சுக்கலாம். 20 - 1, 19க்கு பதிலாக 20 - 1, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 20ஆல் மல்டிபிள் பண்ணுங்களேன், இன்னும் ஈஸியாக இருக்கும். 0 4 2 8 I 2 10. அதுலேருந்து ஒரு 54 போச்சு அப்படின்னா அதான் நம்மளோட ஆன்சர். 10ல் 4 போனால் எவ்வளோப்பா? 6. ஸோ அகைன் 7 5 போனால் 2. அப்படியே அந்த 10 கீழே இறங்கும் போது அப்போ 1026 எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஒன்று இந்த மாதிரி சக்ஸஸிவ் மெத்தட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி டேரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். இரு எண்களின் கூடுதல் 205ன்னு சொல்லிட்டாங்க. இந்த எண்களில் ஒன்றை 5% குறைத்தும் ஸோ மற்ற எண்ணை 10% அதிகரித்தால் கிடைக்கும் எண்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2 எண்களின் சிறிய எண்ணை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 எண்கள்னு சொல்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அவற்றின் கூடுதல் என்னப்பா, ஸோ 205. அடுத்து பாருங்கள், இந்த எண்களில் ஒன்றை 5% குறைத்தும். இப்போ நான் ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸில் 5% குறைக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் வந்து 100% இருக்குது அப்படின்னா அதில் 5 குறைச்சா என்ன வரும், 95%. ஓகேங்களா? அப்போ 95%. அதே மாதிரி அடுத்து ஒய்ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அதில் என்ன பண்ணுறாங்களாம், 10% அதிகரிக்கிறாங்களாமா. இது இனிஷியலாக இருக்கும்போது 100% இருக்கும். அதை 10% நம்ம அதிகரித்தோம் அப்படின்னா 110% அப்படின்றது இருக்கும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், ரெண்டும் சமம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒன்றை குறைச்சி நான் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும்போது இரண்டும் சமமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 19 5 95. ஸோ 22 5 110 வர போகிறாரு. ஸோ எக்ஸ் பை ஒய்க்கான ரேஷியோ என்னப்பா, எக்ஸு ஒய் கீழே வந்துடும், 22/19 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஒரு எண் 22னா இன்னொரு எண் 19 பார்ட். ஒரு எண் 22 பார்ட் அப்படின்னா இன்னொரு எண் 19 பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட கூடுதல் அப்படின்றது 205ன்னு சொல்லிட்டாங்க. இதில் யார் சின்ன நம்பர், இப்போ பாருங்களேன், 19 பார்ட் இருக்கிறவர் தான் சின்ன நம்பர் இருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் என்னென்னு கண்டுபிடிங்க, அப்புறம் 19 பார்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்கப்பா, எவ்வளோ போகிறாரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா x/y அப்படின்றது 22:19ன்னு எடுக்கிறோம். அப்போ 22x ப்ளஸ் 19x நீங்கள் டேரெக்டாகவே கூட்டிக்கோங்க, நான் புரியணுன்றதுக்காக இப்படி போடுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, 205. இப்போ கூட்டி பாருங்கள், இதை 20 30 39 41. அப்போ 41x விச் இஸ் ஈக்குவல் டு 205. இதை 5 தடவை அடிச்சிடலாம் ஈஸியாக. அப்போ x ஈக்குவல் டு என்னப்பா, 5. அவங்க நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டாங்க, சிறிய எண்ணை கண்டறிக. 19 பார்ட் தானே சின்னது. அப்போ ஒரு பார்ட் 5 அப்படின்னா 19 பார்ட் எவ்வளோப்பா, 19 × 5 என்ன வரும், ஸோ ஒரு 10 5 50 50 45. அப்போ 95 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு கடைக்காரர் வாடிக்கையாளர்களுக்காக 2 திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ 2 கடைக்காரர் சொல்கிறார், ஏதோ 2 ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30% மற்றும் 20% தொடர்ச்சியான தள்ளுபடிகள், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதோ 2%லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் xy/100. பர்சன்டேஜ்னா டிஸ்கவுண்ட்னா மைனஸில் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து அல்லது 2 வாங்கினா 1 இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 திட்டங்களிலும் வழங்கப்படும் மொத்த உண்மையான சதவீத தள்ளுபடிகளுக்கு இடையான நேர்மறை வேறுபாடு என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஜஸ்ட்டு முதல்ல இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பாருங்கள். அது மாதிரி 2 வாங்கினா 1 இலவசம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ சதவீத தள்ளுபடின்னு பாருங்கள். அது ரெண்டுத்துக்குள்ள நேர்மறை வேறுபாடு அப்படின்னா பெரிய பர்சன்டேஜ்லேருந்து சின்ன பர்சன்டேஜை மைனஸ் பண்ணி ஆன்சரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, 30% 20%, நீங்கள் என்ன வாங்குறீங்களோ நான் அந்த மாதிரி 30% 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது -30, ஸோ -20, இங்கே நான் இப்போ ரெண்டுத்தையும் பெருக்குனா ஸோ ப்ளஸ் 600, ஸோ டிவைட் பை 100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுமா. ஸோ 30 + 20 எவ்வளோப்பா, 50 வருமா. ஸோ -50 + 6 எவ்வளோப்பா வருவார், -44. இந்த இடத்துல மைனஸ்ன்னு சொல்கிறோமே, டிஸ்கவுண்ட் அவ்வளோ. ஓகேங்களா? அவர் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா அதில் 44% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு 44% டிஸ்கவுண்ட் இருக்குது. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ ஓவராலாக 44% டிஸ்கவுண்ட்ன்றதால தான் நான் மைனஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்களேன், 2 வாங்கினால் 1 இலவசம். எல்லாரும் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கடைக்காரரை பொறுத்தளவுக்கு என்னப்பா, கடைக்காரர் 2 வாங்கினா 1 இலவசம்னு சொல்கிறாரு. அவர் எத்தனை பொருட்களுக்கான காஸ்ட் ப்ரைஸை கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 வாங்கினா 1 இலவசம்னா கடைக்காரரை பொறுத்தளவுக்கு 3 பொருள் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல நல்லா பாருங்கள், 3 பொருள் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அந்த கடையை விட்டு 3 பொருள் வெளில வருது. அந்த 3 பொருளுக்கான காஸ்ட் ப்ரைஸை யார் பே பண்ணியிருப்பார், ஆல்ரெடி அந்த கடைக்காரர் பே பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அந்த கடைக்காரர் என்ன காஸ்ட் ப்ரைஸ் எத்தனை பொருட்களுக்கு இருக்குன்றதை கீழே வச்சுக்கோங்க. அந்த 3 பொருள் அப்படின்னா அந்த 3 பொருளில் எத்தனை ஃப்ரீயாக கொடுக்குறாரு, 1 இலவசம். அப்போ அந்த 3ல் 1 எத்தனை சதவீதம், இது எப்படிப்பா இருக்குது, இது வந்து ஒரு பின்னத்தில் இருக்குது. ஒரு பின்னத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம சதவீதத்தில் மாற்றுறோம் அப்படின்னா × 100. அதுவே ஒரு சதவீதத்தில் இருக்குது, இப்போ 20% ஆஃப் 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு சதவீதத்தில் இருக்குது. அப்போ சதவீதத்தில் இருக்கக்கூடியதை நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ்னால் டிவைட் பை 100. அப்போ 20/100 × 15 போய் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோமா. அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா வகுத்தல் 100. இப்போ என்னவா மாறி இருக்குது, வகுத்தல் 100 போட்டால் சதவீதத்துலேருந்து நான் பின்னமாக மாற்றிட்டேன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகேங்களா?
அதுவே ஒரு சதவீதத்தில் இருந்துச்சுன்னா வகுத்தல் 100. அதுவே ஒரு வேல்யூ பின்னத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சதவீதத்தில் மாற்ற வேண்டும் என்றால் பெருக்கல் 100. தெரிஞ்சுக்கோங்க அதை. ஸோ இப்படி கீழே கூட எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, ஒரு வேல்யூ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் ஃப்ராக்ஷனில் மாற்றுறேன். ஏன் நான் ஃப்ராக்ஷனில் மாற்றணும்? எனக்கு என்ன வேலை? ஏதோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வருது, அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 20% 50 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சதவீதத்தை இந்த பின்னமாக மாற்றி தான் சிம்பிளிஃபிகேஷனே பண்ணுறோம். அப்போ 20/100 மாற்றுறோமா இல்லையா? அப்போ 20/100 எப்படி எழுதுகிறோம்? இந்த சதவீதத்துக்கு வகுத்தல் 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம் பின்னத்தில். அப்போ ஒரு பர்சன்டேஜை ஒரு ஃப்ராக்ஷனில் மாற்றுறோம் அப்படின்னா வகுத்தல் 100. அதுவே ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு பின்னத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவை நல்லா பாருங்கள். பின்னத்தில் எப்போல்லாம் வேல்யூ இருக்கும்? நம்ம ஸ்கூலில் எப்படி மார்க் போடுவாங்க? ஸோ அவுட் ஆஃப் 100 பையன் 80 மார்க் வாங்கியிருக்கான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? 100க்கு 80. இது எப்படிப்பா இருக்கும்? ஒரு பின்னத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ கேட்பாங்க 100க்கு 80 மார்க்கு, சரி எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? இதை 100க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து எக்ஸாம் வச்சது 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 500ன்னு கூட வச்சுக்கோங்க, 500க்கு 80 மார்க் எடுத்துருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? பர்சன்டேஜில் மாற்றணும். இது ஒரு பின்ன மதிப்பை பர்சன்டேஜில் மாற்றணும். எத்தனை பர்சன்டேஜ் இப்போ மார்க்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இன்ட்டு 100 அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த 2 0 கேன்சல் ஆகிட்டு ஸோ 4×5 என்னப்பா 16×5 அப்போ 16% நான் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜுக்கு மாற்றுறோம் அப்படின்னா பெருக்கல் 100. அதுவே ஒரு பர்சன்டேஜ்லேருந்து பின்னத்தில் மாற்றுறோம் அப்படின்னா வகுத்தல் 100. இப்போ அப்படியே நம்ம கொஷினுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல என்னப்பா? ஸோ 3 வாங்கினா 1 இலவசம். நான் எங்கெங்க 3 வாங்குறேன் அப்படின்னு நமக்கு தோணும். நான் 2 தானே வாங்குறேன் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கடைக்காரரை பொறுத்தளவுக்கு 3 பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் வெளியில் போகுது, ஆனால் ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு அர்த்தம் அந்த 3ல். அப்போ இங்கே கீழே இருக்கிறது மொத்தம் டோட்டல், கீழே இருக்கிறது 100%. மொத்தம் எத்தனை சதவீதம் பொருள் வாங்குறாரோ அதை நம்ம 100%ன்னு எடுத்துப்போம். அப்போ 3 தான் இந்த கடைக்காரரை பொறுத்தளவுக்கு அவர் வெளில போகிறது. அப்போ அதில் 1 ஃப்ரீ. அப்போ 1/3 100ன்னா என்னப்பா? ஸோ 100/3% அப்படின்னே வச்சுக்கோங்க. ஏன்னா அது முழுசாக அடிக்க முடியாது இல்லையா, பாயிண்டில் தான் வரும், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளை என்ன கேட்டாங்க? நேர்மறை வேறுபாடு. அதாவது 2 நம்பரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி இந்த மைனஸ் சிம்பிளாக சொல்லாதீங்க, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னப்பா? 44% அப்படின்றது டிஸ்கவுண்ட்டு. அடுத்து என்னப்பா? ஸோ 100/3% அப்படின்றது டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 3 12 ரிமைனிங் 1. ஸோ 4 3 12 1 சாரி 4 3 12க்கு 2. ஓகேங்களா, 12க்கு 2 மீதி 1. 4 3 12 1 13 132. 132 ஸோ -100 டிவைட் பை என்னப்பா? நல்லா பாருங்கள், 132 -100 டிவைட் பை 3% அப்படின்னு வரும். 132 100 போனால் எவ்வளோப்பா? 32/3%. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இதை நம்ம அடிக்கலாமா? அப்போ 30 2/3%. அப்போ 10 2/3%. ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷனுக்கு வந்துருங்கப்பா. ஒரு பொருளை 1920க்கு விற்றதன் மூலம் ஜேம்ஸ் ஈட்டிய சதவீத லாபம் அதே பொருளை 1500க்கு விற்றதின் ஏற்பட்ட சதவீத நஷ்டத்திற்கு சமம். அவர் 10% லாபம் ஈட்ட விரும்பினால் அந்த பொருளை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இப்போ 10% லாபம் ஈட்ட விரும்பினால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருளோட ஃபஸ்ட்டு நமக்கு காஸ்ட்டு ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் அதுலேருந்து 10% எவ்வளோ ப்ராஃபிட்னு வச்சு நம்ம ஆன்சரை சொல்ல முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட்டு ப்ரைஸு. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறத வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதுங்க. ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நான் அதையும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பொருளை 1920க்கு விற்றதன், அப்போ எஸ்பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஸ்பி என்னப்பா? 1920. அதன் மூலயமா வரக்கூடிய அந்த லாப சதவீதம். ஓகேங்களா, பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்காமல்? ஏதோ ஒரு பொருளை 1500க்கு அதே பொருள் தான் சொல்கிறாங்க. அதே பொருளை 1500க்கு விற்றதன் மூலம். அப்போ இந்த இடத்துல எஸ்பி என்னப்பா? 1500. இப்படி விற்கிறது மூலயமா ஒரு நஷ்டம் ஏற்படுதாமா. அப்போ இந்த லாஸ் பர்சன்டேஜுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இதானப்பா இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இந்த பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல. ஓகேங்களா, அடுத்து என்னப்பா நடக்கும்? இந்த இடத்துல இங்கே ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், இங்கே ஒரு காஸ்ட் ப்ரைஸ், இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இன்னொன்று இருக்கும், ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு இருக்கும். இப்போயும் பாருங்களேன், ப்ராஃபிட்னா என்ன? ஒரு பொருளுக்கு எப்போ ப்ராஃபிட் வரும்? நான் வாங்கிய விலையை விட, நல்லா பாருங்கள், சிபியை விட எஸ்பி அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்?
இப்போ இங்கே ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா அதான் ப்ராஃபிட்டு. அப்போ ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னா இந்த இடத்துல ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பி மைனஸ் சிபின்னு எடுத்துக்கலாமா? அதானே இந்த இடத்துல 15 மைனஸ் 10 தானே 5. அதுவே லாஸ்னா என்னப்பா? இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி எடுத்து பாருங்களேன். 15 ரூபாய்க்கு வாங்கி நான் 10 ரூபாய்க்கு விற்றுட்டேன், கண்டிப்பாக லாஸ் தான். இப்போ இந்த இடத்துல எவ்வளோப்பா லாஸ் அப்படின்றது? அதே 5 ரூபா தான். ஆனால் எதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறேன்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் எஸ்பி. ஏன் நான் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணுறேன்? இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், வாங்கிய விலை அதிகமாக இருக்கும், விற்ற விலை கம்மியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு தானே எழுதியிருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், இது ப்ராஃபிட்டு எஸ்பி மைனஸ் சிபி. இந்த 5ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டது. ப்ராஃபிட்டுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா அப்படின்றது எஸ்பி மைனஸ் சிபி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி லாஸுக்கு பதிலாக காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். ஸோ ப்ராஃபிட்னா என்னது? எஸ்பி மைனஸ் சிபி. லாஸ்னா என்னப்பா? சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரே பொருள் தான், ஒரே பொருளை தான் வாங்கியிருக்காங்க. இது விற்ற விலை வேறு, இதை விற்ற விலை வேறு. அதனால் நான் இதுக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டு 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் எந்த இடத்துலையாவது வேறுபட்டதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? அதே பொருளை அப்படின்றதான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் சேம் தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ் எஸ்பி2 இந்த பக்கம் வந்து என்னப்பா? ப்ளஸ் எஸ்பி2. அப்போது SP1 ப்ளஸ் SP2 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் எஸ்பி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் சிபி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் சிபி. அப்போ இந்த பக்கம் 2CP 2 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு SP1 ப்ளஸ் SP2. அதாவது ஃபஸ்ட்டு பொருளோட செல்லிங் ப்ரைஸ் அதே பொருளோட செல்லிங் ப்ரைஸ், ரெண்டு ஒரே பொருளுக்கு வேறு வேறு செல்லிங் ப்ரைஸில் விற்கிறாங்க. ஓகேங்களா? SP1 ப்ளஸ் SP2. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது SP1 ப்ளஸ் SP2 டிவைட் பை 2. அவ்வளோதான்ப்பா. இந்த இடத்துல பாருங்கள் என்னப்பா இருக்குது? 1920 1500. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1920 1500 அதில் பாதி எவ்வளோ வருவார்? 9 10 14. ஸோ ரிமைனிங் 3 கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 17 2 34 2 2 0. நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இப்போ பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 1710. இந்த 1710 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். அவன் என்ன சொல்லியிருக்கான்? 10% லாபம் ஈட்ட விரும்பினால். இப்போ இதில் 10% எவ்வளோப்பா? ஸோ 171. அப்போ அதை அதிகமாக வச்சு விற்கணும். எவ்வளோ வருவார்? 1 8 8 1. ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல? ஓகே, ஒரு பொருளை ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் ப்ரைஸில் விற்கிறாங்க, அதே மாதிரி அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜும் அதே மாதிரி அடுத்து ஒன்றில் விற்கும்போது லாஸ் பர்சன்டேஜ் சமம்னு சொல்லிட்டான் அப்படின்னாலே அந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் கூட்டி அப்படியே 2ஆல் வகுத்துக்கோங்க. வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ பின் வருவனவற்றில் ஒரு வாடிக்கையாளருக்கு மிகவும் பயனுள்ளது எதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எதுப்பா பெனிஃபிட்டாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு கஸ்டமரு, ஒரு கடைக்காரர் நமக்கு எப்படி கொடுத்தா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டார் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் ஆகும். அதான் விஷயம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பை 5 get 3 ஃப்ரீ ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் முதல்ல எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். 5 வாங்கினால் 3 இலவசம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்தம் அப்படின்றது கீழே இருக்கும். மொத்தம் 8 பொருள், அதில் எவ்வளோப்பா ஃப்ரீ? ஸோ 3 ஃப்ரீ. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ 3/8 என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்படியே வச்சுக்கோங்க, இல்லைனா இப்போ இது ஒரு பின்னத்தில் இருக்கா? ஸோ பின்னத்தில் இருக்கக்கூடியதை பர்சன்டேஜில் மாற்றியும் பாருங்கள், இல்லைனா அப்படியே கூட வகுத்து போடுங்க. இப்போ அப்படியே வகுத்து போட்டால் என்னப்போ கிடைக்கும்? ஸோ 3 8ஆல் வகுப்படாது. ஸோ புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துப்போம். கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணுவோம்? 2 8 24. அப்போ 0.3 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்களேன், இது வந்து ஏதோ 0.3 வருது, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பை 5 get 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது 5 வாங்கினால் 6 இலவசமாக. மொத்தம் எவ்வளோப்பா? 11 பொருள், அதில் எவ்வளோ ஃப்ரீப்பா? 6 வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இதுவும் 6 வந்து 11ஆல் வகுப்படாது. ஏன்னா 6 சின்ன நம்பர், 11 பெரிய நம்பர். ஸோ புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கோங்க. இப்போ என்னப்பா வரும்? ஸோ 5 11 55, ரிமைனிங் ஒரு 5 வரும். அகைன் 4 11 44, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது 0.3, இது 0.5. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் இதுதான் லீடிங்கில் இருக்குது. அதிகமாக டிஸ்கவுண்ட் இந்த இடத்துல தான் கிடைக்குது. அப்போ ஸ்கீம் 2க்கு கிடைக்குது. இருந்தாலும் அடுத்து செக் பண்ணணும். அடுத்து என்னப்பா? இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட் ஆமாம், அப்புறம் 5% ஆமாம். அப்போ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் போய் பாருங்கள். ஸோ -10 -5, இங்கே என்னப்பா? -10 -5 சாரி 10 × 5 50, மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ டிவைட் பை 100. இங்கே எவ்வளோ போடுவார்? -15. இதை அடிச்சு போட்டால் என்னப்பா? ஸோ 0.5 ப்ளஸ் 0.5 கிடைக்கும். என்ன வரும் நமக்கு? 14.5%. நல்லா பாருங்கள், இது பர்சன்டேஜ். நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? இந்த பின்ன மதிப்பில் எழுதியிருக்கோம். அப்போ பர்சன்டேஜ் நம்ம பின்னமாக மாற்றுறோம் அப்படின்னா 14.5 டிவைட் பை 100ன்னு வரும். ஓகேங்களா? 2 டிஜிட் தள்ளி இன்னும் புள்ளி வைங்க.
0.145 கிடைக்கும். இப்போ பாருங்கப்பா, அதிகபட்சம் டிஸ்கவுண்ட் எங்கே கிடைக்குது? இந்த ரெண்டாவது ஸ்கீமில் தான் கிடைக்குது. ஸோ ஸ்கீம் 2 அப்படின்றது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. வெங்கட் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டரை வாங்கி அதன் விலையில் 10% பழுது பார்ப்பதற்காக செலவிட்டார். ஓகேங்களா, ஏதோ ரிப்பேர் பண்ணுறாருப்பா. இப்போ அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வாங்குறதுல 10% செலவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடணும். இப்போ பாருங்களேன், இப்போ அவர் வாங்குறதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் காஸ்ட் ப்ரைஸா, இல்லை அடுத்து செலவு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுவும் காஸ்ட் ப்ரைஸான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். நல்லா பாருங்கள், அந்த வாங்குகிற விலை ப்ளஸ் அதுக்காக அவர் என்னெல்லாம் செலவு பண்ணுறாரோ, அவர் கையிலேருந்து என்னெல்லாம் காசு போகுதோ அது எல்லாமே நம்ம காஸ்ட் ப்ரைஸாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, எல்லோரும் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அடுத்து என்ன பண்ணுறாங்க, ரிப்பேர்லாம் பண்ணுறாரு. ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்கூட்டரை 2200 லாபத்திற்கு விற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட்டு, வெறுமனே ப்ராஃபிட் அப்படின்றது 2200 அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 20% லாபம் ஈட்டியிருந்தால், இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஓகேங்களா, நம்ம லாபம் எதுலேருந்து சொல்லுவோம்? லாபம் நஷ்டன்றது எதுலேருந்துப்பா சொல்லுவோம்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் சொல்லுவோம். அந்த வாங்கிய விலையிலேருந்து தான் சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே வாங்கிய விலை என்ன? நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 100% காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, அப்புறம் 10% பழுது பார்ப்பதுக்கு. அப்போ 100ல் 10% எவ்வளோப்பா? 10 தான். அப்போ 110% நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வாங்கிய விலை. கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் 110%. ஓகேங்களா, ஏன்னா நான் செலவு பண்ணியிருக்கேன், பழுது பார்க்கறதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ப்ராஃபிட்குள்ளே வந்திருக்கோம். ப்ராஃபிட் எப்படி எடுப்போம்? காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அதில் 20% அப்படிங்கிறது தான் அந்த 2200. நல்லா பாரு, 20%, அப்போ டிவைட் பை 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ 2200. காஸ்ட் ப்ரைஸில் 20% அப்படின்றது 2200. ஸோ அகைன் ஓர் 20 20, 5 20 100. இது என்னப்பா பண்ணலாம்? காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 2 0 அப்படியே வந்துடும். 2 10 மீதி 1, 2 10 1 11. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 11000 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ பாருங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னப்பா? ஓகேங்களா, நம்மளை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 110%. ஓகேங்களா, இப்போ நம்மளை பார்த்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, அவர் பழுது பார்ப்பதற்காக எவ்வளவு செலவழித்தார். அப்போ அவர் இந்த ஒரிஜினலாக ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார் பார்த்தீங்களா, அது எவ்வளோ நமக்கு தெரியணும். ஓகேங்களா, அது எவ்வளோப்பா? அது 100% இருக்கும். அந்த ஒரிஜினலாக அவர் வாங்கினது 100%. 110% இந்த வேல்யூ அப்படின்னா 100% என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த 0 0 கேன்சல் ஆகும், இந்த 11 இந்த 11 கேன்சல் ஆகிட்டுனா இந்த பக்கம் எவ்வளோப்பா இருக்கும்? 100ன்றது இருக்கும். ஓகேங்களா, இது என்ன இருக்கும்? 100 இருக்கும். இந்த 100 இந்த பக்கம் வந்து குறுக்கு பெருக்கல், இந்த பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ 100 × 100 எவ்வளோப்பா வரும் நமக்கு? 10000 அப்படின்றது அந்த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா, அதில் 10% அப்படின்றது 1000. அப்போ 10000 + 1000 11000 அப்படின்றது என்னோட ஒட்டுமொத்த காஸ்ட் ப்ரைஸ். நம்மளை என்ன கேட்டாங்க? பழுது பார்க்குறதுக்கு மட்டும் எவ்வளோங்க? அப்போ 1000 தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை 14% நஷ்டத்தில் விற்றார். ஓகே, விற்பனை விலையை 100% அதிகரித்தால், நான் விற்கிற விலையை ஒரு 100 அதிகரித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு லாபம் 6%. லாபம் நஷ்டம் நம்ம எதுலேருந்து பார்ப்போம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலையிலேருந்து தான் பார்ப்போம். நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நஷ்டத்தில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது 100% அப்படின்னா அதில் 14% போனால் எவ்வளோப்பா வருவார்? 86% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸில் தான் ஃபஸ்ட்டு விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாராமா, இது வந்து விற்ற விலை. நல்லா பாருங்கள், இது வந்து எஸ்பி எப்படி இருக்குது? 86% ஆஃப் த சிபியில் விற்றுருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு 100 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன நடக்குது அந்த இடத்துல? 6% லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 100%, 100 கூட லாபம்ன்றதெல்லாம் கூட்டிக்கணும். அப்போ 106% ஆஃப் த சிபி. நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி அடுத்து விற்கிறாங்க. நான் 100 ரூபா அதிகரிக்கிறது மூலமாக என்னோடய எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது? 106% ஆஃப் த சிபி. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் தானேப்பா 100, அவ்வளோதானே. அப்போ 106ல் 86 போனால் எவ்வளோப்பா கிடைக்கும்? 6ல் 6 போனால் 0, 10ல் 8 போனால் 2. அப்போ 20% ஆஃப் த சிபி அப்படின்றது தான் 100 ரூபா. ஜஸ்ட் இதுலேருந்து தான் நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 100 ரூபா எனக்கு கிடச்சிருவார், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ நம்மளை என்னப்பா கொஸ்டின் கேட்குறாங்க? அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 20% என்னது? ஸோ 20/100ன்னு வருமா? இந்த இடத்துல பாருங்கள், 20/100 அடிச்சு போட்டால் 1/5. அப்போ அந்த 5 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிபி விச் இஸ் ஈக்குவல் டு 500. எங்கே பாருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்துருங்கப்பா. ஒரு கிளியரன்ஸ் விற்பனையில், அதாவது 10490 அப்படின்றது குறித்த விலை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இதுதான் வந்து மார்க்டு ப்ரைஸ், எம்ஆர்பி. ஆமாம், இப்பொழுது 9441க்கு விற்கப்படுகிறது. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? ஸோ 9441 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இது எம்ஆர்பி அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா, இது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா அதை விட இது கம்மியாக விற்றுருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா,
அந்த சேலைக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் என்ன? அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 10ல் 1 போனால் 9, ஸோ 8ல் 4 போனால் 4, ரிமைனிங் எவ்வளோப்பா? 4 போனால் 0, 10ல் 9 போனால் 1. அப்போ 1009 அப்படின்றது இந்த இடத்துல தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. எதில் போய் பார்க்கணும்? எதில் கொடுத்தாங்க? மார்க்டு ப்ரைஸில் கொடுத்தாங்க. அப்போ 1049 அப்படின்றது 10,490 எத்தனை சதவீதம்? என்னப்பா? இன்ட்டு 100, அவ்வளோதான். அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 0 கேன்சல் பண்ணிடலாமா? 10%. இன்னொன்று கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாலே 1049 தான் வருது. பார்த்தோன்னேவும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஜான் ஒரு மடிக்கணினியை குறித்த விலையில் 25% தள்ளுபடியில் வாங்குகிறார். அவர் மடிக்கணினிக்கு ஏதோ 28,473 பே பண்ணுறாராமா. குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. 25% தள்ளுபடினா என்னப்பா? அதுக்கு ஈக்குவலண்ட்டான பின்ன மதிப்பு என்னப்பா வரும்? 25% என்னப்பா வருவார்? 1/4. 4 வந்து 100% இருந்தால் 1ன்றது தான் அந்த 25%. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தள்ளுபடி. அப்போ ஒரிஜினல் இது கீழே இருக்கிறது தான் எப்போதுமே ஒரிஜினல். அந்த ஒரிஜினலில் 1 போனால் எவ்வளோப்பா வருவார்? 3 பார்ட்டு தான் பே பண்ணியிருப்பார். ஏன் 1 மைனஸ் பண்ணுறேன்? 4ல் ஏன் 1 மைனஸ் பண்ணுறேன்? இது 25%. நல்லா பாருங்கள். ஸோ மார்க்டு ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் இந்த இடத்துல இதுதான் கம்பேரிசன். இது ஒரு 100% இருக்குன்னா இதில் எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறான் அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ இது வந்து ஒரு 4 பார்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பார்ட் 25%, அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 3 பார்ட்டில் தான் விற்றுருப்பாங்க இந்த இடத்துல. அந்த 3 பார்ட் அப்படின்றது என்னப்பா இந்த இடத்துல? 28,473 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? குறித்த விலை அப்படின்னா 4 பார்ட் என்ன அப்படின்றது தான். 4 பார்ட் என்ன அப்படின்றது தான் கொஷின். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 9 3 27, ஸோ ரிமைனிங் 1 எவ்வளோ வருவார்? 4 3 12, ரிமைனிங் 2, 9 3 27, அகைன் 1 3 3. ஓகேங்களா? இதை 4ஆல் இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 4 4, 9 4 36. அப்போ அந்த கடைசி 2 டிஜிட் எவ்வளோப்பா? 6 4ன்னு எங்கே முடியுது? இங்கே மட்டும் தான் முடியுது. ஸோ ஆப்ஷன் டி. ஜஸ்ட்டு 9491 இன்ட்டு 4. ஓகேங்களா? 1 4 4, 9 4 36. அப்போ அந்த கடைசி ஜஸ்ட்டு 2 டிஜிட்டை வச்சு நம்ம ஆன்சரை சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்லாம் பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க. நல்லா எவ்வளோ டஃப்பாகவும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் 2500, செல்லிங் ப்ரைஸ் 2375, லாஸ் பர்சன்டேஜ் என்னென்னு கொஷின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோப்பா இதில் வித்தியாசம் வருது? 2500க்கு வாங்கி 2375க்கு ஒருத்தர் விற்கிறாருன்னா எவ்வளோ லாஸ்? முதல்ல 125 ரூபா நஷ்டம். 125 ரூபா எதில் போய் பார்க்கணும்? காஸ்ட் ப்ரைஸில் போய் பார்க்கணும். 2500ல் எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? ஸோ 2 0 2 0 கேன்சல் பண்ணலாமா? ஓர் 25 25, ஸோ 5 25 125, அப்போ 5%. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு கேமராவின் விலை 25,000, அதனுடன் 2750 விலையுள்ள ஒரு தோல் உரையும் விற்கப்பட்டது. ஓகேங்களா? ஆர்த்தி இந்த 2 பொருட்களையும் வாங்கினார். இப்போ ஆர்த்தியோட காஸ்ட் ப்ரைஸ் என்னப்பா? இதுவும் வாங்கியிருக்காரு, இதுவும் வாங்கியிருக்காரு. அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது 25,000, இது எவ்வளோப்பா? 2750. ஓகே, ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லணும். அதுக்கப்புறம் சில வருடங்கள் பயன்படுத்திய பிறகு அவர் அந்த பொருட்களை 20,085க்கு விற்றார். அந்த 2 பொருளையும் தான் சொல்கிறாங்க பொழுது. அப்போ நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 25,000 + 2750 எவ்வளோப்பா? 25 2 27,750க்கு வாங்குறார். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். விற்கிறது எவ்வளோப்பா? 26,085க்கு விற்கிறார். த செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? கம்மியாக விற்கிறார் இல்லையா? வாங்கின விலையை விட விற்ற விலை கம்மி தான். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி தானே சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோப்பா கம்மியாக இருக்குது? ஸோ 10ல் 5 போனால் 5, அகெயின் 14ல் 8 போனால் எவ்வளோ வருவார்? ஒரு 6, அந்த 6 அப்படியே வருவார். 7 6 போனால் 1. அப்போ 1665 அப்படின்றது எதில் போய் பார்க்கணும்? காஸ்ட் ப்ரைஸில் பார்க்கணும். இது வந்து நஷ்டம், லாஸு. லாஸ் எதில்? லாஸோ ப்ராஃபிட்டோ எதுவாக இருந்தாலும் காஸ்ட் ப்ரைஸில் தான் போய் பார்க்கணும். அப்போ 27750 இது எத்தனை சதவீதம்? அவ்வளோதான்ப்பா. அடிச்சு போட்டால் ஆன்சர் அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுமா? அகெயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா? இது வந்து ஒரு 2 5 10, அகெயின் 5 25, மீது 2, 5 25, மீது 2, 5 25. இப்போ பாருங்கள் 555 இருக்குது. இதை ட்ரிபிள் த வேல்யூ வச்சா இது வருமா? கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். 5 3 தடவை வச்சோம் அப்படின்னா 1500. அப்புறம் 50 3 தடவை வச்சோம் அப்படின்னா 150 வருவார். அப்புறம் 5 3 தடவை வச்சா 15. இது அப்படியே ட்ரிபிள் த டைம் வருவார். பெருக்கி பாருங்கண்ணா. இப்படின்னா இப்படி போட்டு பெருக்கி பாருங்கள். ஸோ இன்ட்டு 3ன்னு பாருங்கள். 5 3 15, ரிமைனிங் 1 5 3 15 1 16, மீதி 1 5 3 15 1, ஸோ 16. இப்போ எவ்வளோ வருவார்? 3 தடவை வந்துட்டாருன்னு சொல்லியாச்சு. அப்போ 3 × 2 எவ்வளோ? 6%. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. ரகு ஒரு பொருளை 15% நஷ்டத்தில் விற்றார்.
ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்காரு அப்படின்னா 15% நஷ்டம்னா எவ்வளோப்பா? 100ல் இப்போ இது வந்து காஸ்ட்டு ப்ரைஸ். நல்லா பாருங்கள், இது காஸ்ட்டு ப்ரைஸ், அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ். 15% நஷ்டம் அப்படின்னா 100ல் 15 போனால் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல? 85% காஸ்ட்டு ப்ரைஸில் விற்றுருப்பார். ஓகே. அவர் அந்த பொருளை 5% குறைவாக வாங்கி 195 அதிகமாக விற்றிருந்தால் அவருக்கு 10% லாபம் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே பொருள் தான், அதே பொருளை 5% குறைவாக வாங்குறாராமா. இப்போ ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா 100ல் 5னா எவ்வளோப்பா? அதே 5 தான் வரப்போகிறாரு. ஓகேங்களா? 5%னா அதே 5 தான். கம்மியாக வாங்குறாராமா. இப்போ பாருங்களேன், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னப்பா? 95. அப்படி கம்மியாக வாங்கி ஆனால் 195 அதிகமாக விற்றுருக்கணுமாமா. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட இப்போ எவ்வளோ அதிகமாக விற்றுருக்கணும்? 195 அதிகமாக விற்றுருக்கணுமாமா. அப்படி விற்றார் அப்படின்னா அவருக்கு 10% லாபம் கிடைத்திருக்கும். இப்போ எதில் போய் லாபத்தை பார்ப்பீங்க? இங்கே இருக்குது பாருங்களா, இந்த காஸ்ட் ப்ரைஸில் பார்க்கணும், இங்கே போய் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த காஸ்ட் ப்ரைஸை பொறுத்தளவுக்கு 15% நஷ்டம். நல்லா பாருங்கள், 15% லாஸு. அதனால் இங்கே 100 அப்படின்னா இங்கே 85% அப்படின்றது போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? ஒருவேளை காஸ்ட்டு ப்ரைஸே நான் 5% குறைவாக வாங்கியிருந்தால் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னா இப்போ 95 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அதே மாதிரி 195 அதிகமாக விற்றிருந்தால், விற்கிறது எங்கே இருக்கும்? இங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இப்போ அடுத்து ஏதோ ஒரு செல்லிங் ப்ரைஸ் வரப்போகுது இந்த இடத்துல. அதை நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட இப்போ இருக்கிறது ஒரு 195 அதிகமாக விற்கிறேன். அப்படி விற்கும்போது அவருக்கு 10% லாபம் கிடைத்திருக்கும். எல்லாரும் கரெக்டாக பார்க்கணும். இந்த இடத்துல 10% எவ்வளோன்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், ஆல்ரெடி 95 இருக்குது. 95ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ். இதில் 10% லாபம்னா என்னப்பா? ஸோ கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு என்ன வரும்? 9.5. இப்போ பாருங்கள், 0.5 அப்படியே வந்துடும். 9 + 5 எவ்வளோப்பா? ஸோ 14 மீதி 1, 104.5%க்கு விற்றுருப்பாங்க. 104.5%க்கு விற்றுருப்பாங்க. இப்போ நம்மளை என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? அந்த பொருளின் கொள்முதல் விலையை காண்க. ஃபஸ்ட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு காஸ்ட் ப்ரைஸ், அது என்ன? அதான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்ச க்ளூ என்னப்பா? இதுதான் நம்ம க்ளூ. இது 85%, இது எவ்வளோப்பா? 104.5%. இவங்க 2 பேருக்குள்ள அந்த வித்தியாசம் எத்தனை பார்ட்டுன்னு பாருங்கள். அதுதான் யார்? 195. எவ்வளோ பார்ட்டுப்பா? இது ஒரு 15, இதில் ஒரு 4.5. அப்போ 19.5%ன்னு வச்சுக்கலாம், இல்லை பார்ட்டுன்னு வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். 195 நமக்கு என்ன தேவை? 100%. ஓகேங்களா? 100% நமக்கு தேவை. இப்போ பாருங்கப்பா, இந்த 195 அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே என்னப்பா இருக்காரு? இங்கே புள்ளி இருக்குது அப்படின்னா இதை நம்ம இப்படி எழுதிக்கலாமா? 195/10ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல என்னப்பா? 1% which is equal to இங்கே வகுத்தில் இருக்க பார்த்து அந்த பக்கம் போனால் ஸோ ப்ராடக்ட்டில் மாறிடும். நமக்கு என்ன தேவை? 100%. அப்போ 2 பக்கமும் 100ஆல் பெருக்கினா நமக்கு எவ்வளோ வரும்? இதையும் நான் 100ஆல் பெருக்கினேன் அப்படின்னா ஸோ 1000. ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ இது எடுக்க தெரியணும் நமக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. அருணா ரூபாய் 25க்கு 8 வாழைப்பழங்கள் வீதம் வாங்கினார். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். ஸோ 8 பனானா, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். 8 பனானா அப்படின்றது 25 ரூபாயாம்ப்பா. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் என்னப்பா சொல்கிறாங்க? அடுத்து 20க்கு 6 பழங்கள். ஓகேங்களா? 6 பனானா அப்படின்றது 20 ரூபாய்க்கு விற்கிறாராமா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். அவரது லாப சதவீதம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி வரும்போது அந்த எண்ணிக்கையை சமமாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 8க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்னப்பா வருவார்? 8 3 24 வருமா? எஸ். அதே மாதிரி 6 நாங்க 24. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்க போகிறேன். ஸோ இந்த இதை 4ஆல் பெருக்க போகிறேன். அதாவது 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுங்கப்பா, 14 வரும். அவ்வளோதான். ஓகே, சாரி 24 வரும். அப்போ இந்த இடத்த நான் 24 ஆகணும். என்ன நடக்கணும்? என்ன பண்ணணும்? 2 பக்கமும் 3ஆல் பெருக்கணும். 8 3 24ன்னு கிடைக்கும். அப்போ தான். அதே மாதிரி இதை நான் 24 ஆகணும். என்ன பண்ணணும்? ஸோ இந்த பக்கம் 24 6ஆல் போட்டு வகுத்து பாருங்களேன், 4 வரும். அப்போ நான் 2 பக்கமும் 4ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 24 அப்படின்றது சேம் கவுண்ட் கிடைக்கும். அதாவது இதுவும் 24 பனானா, இதுவும் 24 பனானா. இப்போ 24 பனானாவை எவ்வளோக்குப்பா நான் வாங்குகிறேன்? 25 3 75. அதுவே 24 பனானாவை நான் எவ்வளோக்குப்பா விற்கிறேன்? ஸோ 80 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து அவரது சதவீத லாபம் அல்லது நஷ்டம். இப்போ 24 பனானாவை 75 ரூபாய்க்கு வாங்கி அதே 24 பனானாவை 80 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா என்னது லாபமா நஷ்டமா? லாபம். எவ்வளோ லாபம்ப்பா? ஸோ 5 லாபம். அதை எதில் போய் பார்க்கணும்? 75ல் போய் பார்க்கணும். இந்த 5 75ல் எத்தனை சதவீதம்? அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், 3 25 75, 4 25 100. எவ்வளோப்பா? 20/3%. இது இன்னும் அடிச்சு போடலாமா? என்ன அடிச்சு போட்டால் என்னப்பா பண்ணும்? ஸோ 20/3% எப்படி படிக்கலாம்?
6 3 18, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 2/3%. ஸோ லாபம் நல்லா பாருங்கள், அப்போ 6 2/3% லாபம் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு பேனாவின் விலை ஒரு பென்சிலின் விலையை போல் 2 மடங்கு. இந்த இதில் பாருங்கள், ஸோ பென் அப்படின்றது 2 டைம்ஸ் ஆஃப் பென்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு பென்சிலின் விலை 1 ரூபான்னு சொல்லிட்டாங்க. முதல்ல பென்னுக்கும் பென்சிலுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கோங்க. இது பென்னு, ஸோ டிவைடு பை பென்சில் என்ன வருவார், இங்கே பெருக்கில் இருக்க பென்சில் கீழே வந்துடுறாரு, அப்போ 2/1 கிடைப்பார். கரெக்டாக? இப்போ பாருங்கள், பென்சிலின் விலை 1 ரூபா. நல்லா பாருங்கள், இந்த ஒரு பார்ட் அப்படின்றது 1 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பென்சிலோட விலை டேரெக்டாகவே நம்ம 1 ரூபான்னு எடுத்துக்கலாம். அதாவது 1x அப்படின்றது 1 அப்படின்னா எக்ஸுன்றது அதே 1 தானே வரப்போகிறாரு. அடுத்து 3 பேனாக்கள் மற்றும் 2 பென்சில்களின் விலை. அப்போ இந்த பென் அப்படின்றது 2 ரூபா தான். நம்மள என்ன கேட்டிருக்காங்க, 3 பென்னு 2 பென்சிலு. பென்சிலுக்கு பதிலாக 1 போடுங்க, பென்னுக்கு பதிலாக 2 போடுங்க. 3 2 6, 6 + 1 சாரி 3 2 6, 6 + 2 × 1 2 வரும் இல்லையா, 6 + 2 எவ்வளோப்பா 8. ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு, இந்த கொஸ்டின் பாருங்களாம்ப்பா. ஒரு கைக்கடிகாரம் தொடர்ச்சியாக 3 விற்பனையாளர்களால் விற்கப்படுகிறது. மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் 25% லாபம் ஈட்டுகிறார்கள். லாபம் நம்ம எப்படி எழுதுவோம், ரேஷியோவில் 25/100ன்னு வரும். அதாவது இதுனா அடிச்சு போட்டால் 1/4, 4ல் 1 தான் 25%. நல்லா பாருங்கள், லாபம் ஈட்டுகிறாருன்னா அவங்க விற்கும்போது அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதாம்மா. இப்போ ஒருத்தருக்கு 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக 3 விற்பனையாளர், இப்போ முதல் விற்பனையாளர் நம்ம எடுத்துக்கிறோம். இவர் 4 ரூபான்னு வாங்குறாரு அப்படின்னா எப்படி விற்பார், 5 ரூபான்னு விற்பார். ஏன் 25% அப்போ தான் லாபம் வரும் நமக்கு, அப்போ 5. இப்போ அடுத்து இன்னொரு நபரை எடுத்துக்கிறோம். அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அவர் 4 ரூபான்னு வாங்கியிருந்தார் அப்படின்னா 5 ரூபான்னு விற்றுருவார். ஓகேங்களா, அடுத்து 3வது நபருக்கு போகிறோம். அவர் 4 ரூபான்னு வாங்கியிருந்தார் அப்படின்னா 5 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இது ஏன்ற ஒரு பர்சன் எடுத்துக்கிறோம்ப்பா. நல்லா ஏன்ற ஒரு பர்சனோட அவர் வாங்கினது, அவர் விற்கிறதுனா அதை யார் வாங்கியிருப்பார், அதுதான் பி வாங்கியிருப்பார். கரெக்டாக அந்த இடத்துல தனியாக கூட எழுதிக்கோங்களேன். ஸோ இப்போ ஏ வந்து 4க்கு வாங்குறாரு, 5க்கு அதே ஏ தான் விற்கிறாரு இந்த இடத்துல. ஓகேங்களா, அடுத்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பி என்ன பண்ணுவார், அவரும் ஒரு 25% ப்ராஃபிட் அப்படின்னா 4க்கு வாங்கினா 5க்கு விற்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி சியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் கம்பேர் பண்ண போகிறோம், ஏவின் விற்ற விலை ஸோ பி வாங்கிய விலைக்கு சமமாக இருக்கும். அதனால் ஏ பி அந்த விற்ற விலைக்கு நேராக, அடுத்து ஏவோட விற்ற விலைக்கு நேராக பியோடைய வாங்கிய விலையை போடுறோம். அதே மாதிரி பியோடைய விற்ற விலைக்கு நேராக சியோடைய வாங்கிய விலையை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இந்த நார்மல் மெத்தடில் போடலாம். இப்போ இது ரேஷியோ மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸி. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம் இந்த இடத்துல ரேஷியோவில். ஸோ என்ன இருக்கோ அதை பக்கத்தில் போடுவோமா. இங்கே என்னப்பா இருக்கார், 5 இருக்குது, 2 இடத்துலையும் 5 போடுங்க. இங்கே பக்கத்தில் 5 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க 4 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே 4 அப்படியே தான் வரப்போகிறாரு. ஸோ பெருக்கி போடுங்க. அடுத்து 3வது விற்பனையாளர் கைக்கடிகாரத்தை 1250க்கு விற்றால், இதுதானே இந்த கடைசியாக ஒரு விற்கிறது, இதுதானே விற்றால் முதல் விற்பனையாளருக்கான கைக்கடிகாரத்தின் கொள்முதல் விலையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கொள்முதல்னா அவர் வாங்கிய விலையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ப்ராடக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. நன்னாங்க 64 வருமா அந்த இடத்துல. அடுத்து ஐநாங்க 20, 20 × 4 எவ்வளோப்பா, ஸோ 80 வரும். அடுத்து 5 25, 25 4 எவ்வளோப்பா, ஸோ 100 வரும். இந்த இடத்துல 5 கியூப், அப்போ 125. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3வது விற்பனையாளர் கைக்கடிகாரத்தை 1250க்கு விற்றால், இதுதான் அந்த 3வது விற்பனையாளர் விற்ற இடம் இந்த தான் இருக்குது. அப்போ இந்த ரேஷியோவை பாருங்கள், அந்த 125 பார்ட் அப்படின்றது தான் 1250. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோப்பா, ஸோ 10. நமக்கு என்ன தேவை, முதல் விற்பனையாளருக்கான கைக்கடிகாரத்தின் காஸ்ட் ப்ரைஸ். முதல் விற்பனையாளர் யார், இவர் தான். இவரோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோப்பா, 64 பார்ட்டு. ஒரு பார்ட்டு 10னா 64 பார்ட்டு, 64 × 10 640. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. 100 ஆப்பிள்களின் மொத்த கொள்முதல் விலை. ஓகேங்களா, 100 ஆப்பிளை 700 ரூபாய்க்குன்னு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஆப்பிள் என்னப்பா, நல்லா பாருங்கள், 100 ஆப்பிள் அப்படின்றது ஸோ 700 இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்பிள் அப்படின்றது என்னப்பா, ஸோ 7 ரூபா. 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, அடுத்து ஒரு டசன் 96 என்ற விகிதத்தில் விற்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 96க்கு விற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டசன் எத்தனை, 12. நல்லா பாருங்கள், 12 ஆப்பிள் 96 ரூபாய்க்கு. அப்போ ஒரு ஆப்பிளோட விற்ற விலை என்ன இப்போ கண்டுபிடிங்க. அப்போ இது 12 வச்சு அடித்து போடலாமா, எவ்வளோப்பா, ஒரு ஆப்பிளை விற்ற விலை 8 ரூபா. ஒரு ஆப்பிளுக்கு வாங்கிய விலை 7 ரூபா. அதுவே ஒரு ஆப்பிளுக்கு, திஸ் இஸ் சிபி, இது வந்து எஸ்பி. அதுவே ஒரு ஆப்பிளுக்கு விற்ற விலை அப்படின்றது 8 ரூபா. ப்ராஃபிட்டா லாஸா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சதவீத லாபம் எவ்வளோ, சதவீதம் லாபம் ப்ராஃபிட்டு
1 அந்த ஒரு பார்ட் அப்படின்றது எதில் பார்க்கணும் 7ல் பார்க்கணும் எத்தனை சதவீதம் ஓகேங்களா. ஸோ நமக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி, இல்லைனா அப்படியே போடுங்க. எவ்வளோ வரும் 14 98 வருமா, ரிமைனிங் எவ்வளோ வரும் 2/7. அப்போ 14 2/7%. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் குறித்த விலையில் 18% தள்ளுபடியில் அளித்தும் 23% லாபம் ஈட்டுகிறார். இப்போ நமக்கு தோணும் ஓகே 18% இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது, இந்த பக்கம் ப்ராஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொருளின் விற்பனையில் அவர் 1840 லாபம் பெற்றால். இப்போ அடுத்து பாருங்களேன் ப்ராஃபிட் பற்றி பேசுகிறாங்க. இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு, ஸோ அப்புறம் என்னப்பா ப்ராஃபிட்டு, அப்புறம் வேறு என்ன வேணும் சிபி இல்லை எம்பி இப்படியெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு புதுசாக ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த கொஷின் அந்த மெத்தடாலஜி கிடையாது, வேறு மெத்தட் அப்படின்னு நம்ம கரெக்டாக யோசிக்கணும். ஓகேங்களா. அந்த பொருளின் குறித்த விலை அது எம்ஆர்பி என்னப்பான்னு கொஷின் கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தள்ளுபடி எதில்ப்பா கொடுப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்லாம் எழுதிப்போம். காஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு தெரியும், மார்க்கெடு ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும், அதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ தள்ளுபடி எதில் கொடுப்போம், இந்த மார்க்கெடு ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கறது தான் தள்ளுபடி. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கரெக்டாக தெரியணும். லாபம் எதில் கொடுப்போம், காஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் இருக்கிறது தான் இந்த லாபம் சதவீதம் அப்படின்றது. நல்லா பாருங்கள், இது ஒரு 100% இருந்தால் அதுக்கு மேலே எவ்வளோ சதவீதம், அவங்க 23% சொல்கிறாங்க. அப்போ 23% லாபம் வைத்து இந்த இடத்தில் 123% இருப்பது யார், செல்லிங் ப்ரைஸு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கோங்க. இஃப் கிக் ஹெய்ன்ஸ் அவருக்கு வந்து லாபம் எவ்வளோ கிடைக்குதாம்ப்பா 1840. அப்போ லாபம் எத்தனை சதவீதம் 23%. அப்போ 23% அப்படின்றது 1840 இருந்தால் அந்த பொருளின் குறித்த விலை ஃபஸ்ட் அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிப்போம். நமக்கு கொடுத்துருக்க க்ளூ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ 23% இதுனா காஸ்ட் ப்ரைஸ் எப்போதுமே எப்படிப்பா இருப்பார் 100% இருப்பார். செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருப்பார் எப்போதுமே 123% இருப்பார். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 100% கண்டுபிடிங்க. ஸோ கேன்சல் பண்ணலாமா, 8 2 16 8 3 24 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 1% அப்படின்றது 80. நல்லா பாருங்கள் 1% அப்படின்றது 80. 100%னா என்னப்பா ரெண்டு பக்கமும் 100ஆல் பெருக்குங்க, இந்த பக்கமும் 100ஆல் பெருக்குங்க, ஸோ இந்த பக்கம் 100ஆல் பெருக்குங்க. அப்போ 8000. அப்போ 8000 அப்படின்றது என்னப்பா தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. அது கூட 23% தான் அவனே கொடுத்துட்டானே 1840 லாபம் சொல்லிட்டான். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட இந்த லாபத்தை நான் கூட்டிக்கிட்டேன் அப்படின்னா அதான் விற்ற விலை. எவ்வளோப்பா வருவார், ஸோ 9840. ஓகேங்களா. இப்போ புரியுதா, இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மள என்ன கேட்டாங்க, மார்க்கெடு ப்ரைஸ் கேட்டாங்க. இப்போ மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்றது நல்லா பாருங்கள், மார்க்கெடு ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. மார்க்கெடு ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 9840 நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்கெடு ப்ரைஸ் 100% இருந்தால் நல்லா பாருங்கள் இதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் 18% மைனஸ் பண்ணிட்டு விற்றது தான் இந்த காசு. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த கான்செப்ட் எல்லாமே. இப்போ 100ல் 18 போனால் எவ்வளோப்பா நமக்கு கிடைப்பார் இந்த இடத்துல 82%. அப்போது இந்த இடத்துல 82% அப்படின்றது தான். ஸோ 9840 நம்மள என்ன கேட்டாங்க மார்க்கெடு ப்ரைஸ். அப்போ 100% என்ன அப்படின்றது தான் கொஷின். ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆகிடும். அகெயின் பார்த்தீங்கன்னா 4 2 8 2 ஆமாம் 41 2 82 வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ வருவார், ஸோ 4 2 8 9 2 18, ஸோ 2 2 4 0. அகெயின் கேன்சல் பண்ணுங்கள். 41 இது அப்படியே கேன்சல் பண்ணலாம். ஒரு 41 ரிமைனிங் 8 இருக்கும். அப்போ 2 41 82 0 இருக்கார். இப்போ 120 இந்த பக்கம் போய் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 120 ஒரு 2 0. அப்போ எவ்வளோ வருவார் 12000 அப்படின்றது மார்க்கெடு ப்ரைஸ். இப்போ 12000 மார்க்கெடு ப்ரைஸாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் 18% மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9840 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை அடக்க விலையில் விற்கப் போவதாக கூறுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் காஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் என்ன பொருள் என்ன விலைக்கு வாங்கணுனோ அதே மாதிரியே உங்களுக்கு விற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காராமா 250 கிலோவுக்கு பதிலாக 200 கிலோ பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகிறார். நல்லா பாருங்கள் 250 கிராம்ஸ் நான் தரேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு 200 கிராம் தான் 200 கிலோ தான் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்னப்பா நடந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஒரிஜினலாக காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்திருக்கும் அந்த கடைக்காரருக்கு, ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்திருக்கும் 200 கிலோவுக்கு உள்ள பொருளுக்கு என்ன பே பண்ணியிருக்காரோ அதுதான் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்,
நல்லா பாருங்கள், இது வந்து 200 கிலோக்கான காஸ்ட் ப்ரைஸ் தான் இவர் பே பண்ணியிருப்பார். ஆனால் விற்கும்போது எப்படி விற்றுட்டாரு, நான் வாங்கின விலைக்கே உங்களுக்கு கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா. இப்போ அந்த ஏமாந்துருக்கார் இல்லையா, இவர் அந்த ஒப்பந்தத்தில் அவரது லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ எவ்வளோப்பா ஏமாந்துருப்பார், 250 தரேன்னு சொல்லிட்டு 200 தான் கொடுத்துருக்காரு. அப்போ 50 வந்து ஏமாந்துட்டார். இதை நான் எதில் போய் பார்க்கணும், அந்த கடைக்காரரோட அவர் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் எங்கே கொடுத்துருக்காரோ அதில் போய் பார்க்கணும். ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோப்பா, ஸோ 200. இதை நான் அடித்து போட்டு பாருங்கள், சதவீதத்தில் மாற்றணும் பெருக்கல் 100. ஓகேங்களா. ஸோ ஒரு 50 50 4 50 100 அகைன் எவ்வளோப்பா, ஒரு நாள் 4 25 நாள் 100, அப்போ 25%. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வெயிட் அப்படின்றது எவ்வளோ ஏமாற்றிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை அந்த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸில் போய் பார்க்கணும். நீங்களாம் ஒரு ஃபார்முலா மாதிரி கூட வச்சுக்கோங்க. உண்மையான வெயிட்டு. ஓகேங்களா. ஸோ ட்ரூ வெயிட்னா என்னப்பா, அவன் நமக்கு தரேன்னு சொன்னது 250, ஃபால்ஸ் வெயிட் எவ்வளோப்பா 200. இது ஒரு ஃபார்முலா மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ட்ரூ வெயிட் மைனஸ் ஃபால்ஸ் வெயிட். ஓகேங்களா. 250ல் 200 போனால் அந்த 50 தான் வரும். டிவைடு பை, ஸோ அந்த ட்ரூ வெயிட், சாரி ஃபால்ஸ் வெயிட். ஓகேங்களா. ஸோ 200 போலியான வெயிட் 200 தானே கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஒன்று ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, இல்லை கான்செப்டாக லைட்டாக யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா. ஓகே 250 கிலோ தரேன்னு சொல்லிட்டு 200 தான் தரான். அப்போ 50 ரூபா ஏமாற்றிட்டான். இந்த ஏமாத்தினதை போய் நான் எதில் பார்க்கணும், அவன் ஒரிஜினலாக என்ன காஸ்ட் ப்ரைஸ் பே பண்ணியிருக்கானோ அதில் தான் போய் பார்க்கணும். அந்த 250க்கான காஸ்ட் ப்ரைஸ் அவன் பே பண்ணுறது கிடையாது. 200 ரூபாய்க்கான காஸ்ட் ப்ரைஸ் தான், அந்த 200 கிலோக்கான காஸ்ட் ப்ரைஸ் தான் பே பண்ணிக்க போகிறான். அப்போ அந்த 50 200ல் எத்தனை சதவீதம், அவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ ஒரு ஜாக்கெட்டோட குறித்த விலை. ஓகேங்களா. இந்த இடத்துல என்னப்பா சொல்லு, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டான், 10% டிஸ்கவுண்ட் அப்படின்றதும் கொடுத்துட்டான். ஸோ 25% லாபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டிஸ்கவுண்ட்டு, ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதை என்ன விலைக்கு வாங்கினார், காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா தானே, இதை நம்ம ஒரு 2-3 சம் பார்த்துருவோம். இந்த மாடலில் மட்டும் ஈஸியாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஒரு வேளை யாருக்காவது வரல அப்படின்னா ஜஸ்ட் அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியானது கிடையாது. அதுவும் சொல்கிற பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் அது புரியும். இல்லைனா ஏதோ ஒரு சில இடத்துல அந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு உண்மையாலுமே இந்த குரூப் டியில் இந்த அளவுக்கு கேட்டிருக்கானா அப்படின்றத நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா. நல்ல லெவல்லையும் கொஷின்ஸ்லாம் இருக்குப்பா அதில் நிஜமா. அப்போ உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா, சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட்டு நம்ம குரூப்பில் அனுப்புங்க. ஸோ நான் இன்னும் எப்படி உங்களுக்கு சொன்னால் புரியுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. சில பொருட்களை 5% தள்ளுபடி கொடுத்தால் 35% லாபம் கிடைக்கும். ஓகே, அந்த வகையில் விற்கப்படுதாமா. இவ்வளோ தள்ளுபடி கொடுத்தா இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட்டியல் விலை என்னப்பா, பட்டியல் விலைனா ஸோ மார்க்கெட் ப்ரைஸஸ், அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகம் என்று கண்டறியவும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி பேசுகிறான், காஸ்ட் ப்ரைஸ் பற்றி பேசுகிறான், இந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்குது, இந்த பக்கம் டிஸ்கவுண்ட் இருக்குது. நமக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியுமே, என்னப்பா தெரியும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டி டிவைட் பை 100 ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பட்டியல் விலை, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 100 ப்ளஸ் பினா எவ்வளோப்பா, எவ்வளோ ப்ராஃபிட்டு, அப்போது 100 ப்ளஸ் 33 133. ஸோ டிவைட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோப்பா 5, 100ல் 5 போனால் எவ்வளோப்பா, ஸோ 95. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 133 மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 100 ரூபா அப்படின்றது, சாரி 95 ரூபா அப்படின்றது என்னப்பா, இதுதான் இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ். நம்மளை என்ன கொஷின் கேட்டால் அந்த இடத்துல பட்டியல் விலை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது இதை விட எவ்வளோ அதிகம், எவ்வளோப்பா அதிகமாக இருக்காரு. இல்லை ஒரு 33 ப்ளஸ் 5 எவ்வளோப்பா 38 அதிகமாக இருக்காரு. இந்த 38 நம்ம எதில் போய் பார்க்கணும், அந்த இதில் எது கூட கம்பேர் பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ பட்டியல் விலை அடக்க விலையை விட எவ்வளோ அதிகம் அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம பார்க்குறோம், ஓகே இவர் அந்த 133ல் எவ்வளோ பர்சன்டேஜ், சரிப்பா நான் மாற்றி எடுத்துட்டேன். அடக்க விலையை விட, யாரை விட சொல்கிறாங்க, அடக்க விலையை விட கேட்குறாங்க இந்த இடத்துல. அப்போது இந்த 38 அதிகம், இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது 38 அதிகம், யாரை விடனா அவங்க தான் கீழே இருக்கணும் எப்போதுமே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளவு அதிகம், இங்கே எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோர் தேன் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் போய் கம்பேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட தான் போய் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். அதை எப்படி கேன்சல் பண்ணலாம், 19 5 95 25 100. அகைன் ஒரு 19 19 2 19 38, 2 × 20 எவ்வளோப்பா
40%. அதாவது இந்த பட்டியல் விலை அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸை விட யாரை விடனா அவங்க கீழே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸை விட 38 அதிகம். அப்போ அந்த 38 95 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40%. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா இன்றைய கொஷின்ஸு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 40 கொஷின் கிட்ட நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு வெரைட்டியில் தான் இருக்கும். எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான சம், எல்லாமே ஈஸின்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான சம்மு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் வரதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சம் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் வந்தாலும் அதையும் நம்ம குரூப்பில் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்யூஷனும் நான் சொல்கிறேன்ப்பா. தேங்க்யூப்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.